கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். Prophetical book of Jeremiah chapter 1 verse 19. எரேமியா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே உனக்கு விரோதமாக ஒரு யுத்தம் நடக்கும், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். Here the Lord promises that there will be a battle against you, but they shall not prevail against thee. காரணம், உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். The reason is, I am with thee to deliver thee. வாழ்க்கை ஒரு யுத்த களம். The life is a battle. ஒவ்வொரு மனிதனும் அதிலே யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான். And every man is fighting in it. சில நேரங்களில் வாழ்க்கையிலே யுத்தத்தில் அவன் ஜெயிக்கிறான். Sometimes he is overcoming in that battle. இவன் பலன் கொள்ளும் பொழுது சத்துரு பின்வாங்குகிறான். When he is overcoming, the enemy is backsliding. அடுத்து யுத்தகலங்களிலே வாழ்க்கையிலே இவன் அசதியாக இருக்கும் பொழுது சத்துரு இவனை மேற்கொள்ள முயற்சிக்கிறான். Nextly, when he is slack in his life, then enemy is trying to overcome him. இன்னும் வாழ்க்கையிலே அவன் அசதியாக இருக்கும் பொழுது அந்த சத்துரு இவனை மேற்கொண்டு விடுகிறான். And still when he is slack in his life, then Satan is totally overcoming him. இப்படித்தான் விழுகையும் எழுச்சியும் ஒரு மனிதனுடைய வாழ்விலே மறுபடியும் நடைபெற்று வருகிறது. This is how falling and rising takes place in a man repeatedly. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படி அல்ல. But Christian life is not so. அது ஒரு ஜெயங்கொள்ளுகிற வாழ்க்கை. That is an overcoming life. இல்லாவிட்டால் மேற்கொள்ளும் வாழ்க்கை. That is a victorious life. வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதை ஜெயிக்கிறது தான் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். There will be problems coming in our life every day, but to overcome it, the Lord is with us. இன்றைய மெசேஜ், கர்த்தர் உன்னை எந்த வல்லமையும் மேற்கொள்ள விடமாட்டார். Today's message is, the Lord will not allow any power to prevail against you. ஒரு வல்லமையும் உன்னை மேற்கொள்ள தேவன் அனுமதி கொடுப்பதில்லை. இதுதான் இன்றைய உனக்கு தேவன் கொடுக்கக்கூடிய செய்தி. The Lord will not allow any enemy power to prevail against you. இந்த மேற்கொள்ளுதல் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம், விளங்கிக் கொள்ள போகிறோம். Today we can understand about this term called prevailing. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாக அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள். The Lord says that they will battle against you. யுத்தம் இல்லை என்று சொல்லவே முடியாது. We cannot say that there is no fighting. யுத்தம் இல்லாத நாடுகள் இல்லை. There are no nations without battle. யுத்தம் இல்லாத மனிதர்கள் இல்லை. There are no men without battle. யுத்தம் இல்லாத குடும்பங்கள் இல்லை. There are no families without battle. யுத்தம் இல்லாத வாழ்க்கை இல்லை. There is no life without battle. இன்றைக்கும் கூட அநேகர் வாழ்க்கையில யுத்தகளத்தில் தான் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். Even today many of them are striving in the battlefield. ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே அநேகர் தோற்று போகிறார்களே. But in the midst of this many of them are failing. பிரச்சனைகள் ஒரு சில நேரங்களில் அவர்களையும் மேற்கொண்டு விடுகிறது. The problems are trying to overcome them. கிறிஸ்தவன் மேற்கொள்ளும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். Christian is anointed that he might overcome. ஒரு கிறிஸ்தவனுடைய அழைப்பு என்பது மேற்கொள்ளும் அழைப்பு. The calling of a Christian is an overcoming calling. அவனுக்கு கொடுக்கப்பட்டதான கிருபை மற்ற வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய கிருபை. The grace given to him is to overcome all the other powers. சகலத்தையும் கீழ்ப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமையை தான் கர்த்தர் அவனுக்கு அபிஷேகத்தின் மூலமாய் தருகிறார். The Lord by his anointing has given him the grace that he might subdue everything. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You should understand one thing. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை ஏதோ ஒரு சாதாரண வல்லமை என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது. You should not think that the power given to you is an ordinary power. இந்த வல்லமையை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதங்களிலே பகிர்ந்து கொடுக்கிறார். The Lord is sharing his power to each one according to his ability. கொரிந்தியர்ல நாம் பார்க்கும் பொழுது when reading in Corinthians, ஒவ்வொருடைய நிலவரங்களுக்கு ஏற்றவண்ணமாக கர்த்தர் அதை பகிர்ந்து கொடுக்கிறார். According to each one's status, the Lord is sharing it. முதலாம் கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 1 Corinthians 12:11, தமது சித்தத்தின்படியே அவர் பகிர்ந்து கொடுக்கிறார். He is sharing everything or dividing it according to his will. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொடுப்பதின் நோக்கம் அவர்களுடைய வாழ்க்கையில் வருகிற அந்தந்த சூழ்நிலைகளிலே இவர்கள் மேற்கொள்ள வேண்டும். He has given the powers of the Spirit to everyone and is divided that they might overcome every situation in their life. அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நீங்கள் எந்த நிலவரத்திலே வந்திருந்தாலும் இந்த காலை வேளையில் தேவன் உனக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை, அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் அந்த வல்லமைகள் உன்னை மேற்கொள்ள முடியாது. Dear beloved, whatever situation you have come this morning, the Lord promises that they shall fight against thee but not prevail against thee. ஒன்று நீ ஒரு பேப்பர்ல எழுதி வைத்துக்கொள், இல்லாவிட்டால் உன் இருதயத்திலே எழுதி வைத்துக்கொள். You can write this down in a paper or in your heart. அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். They shall fight against thee. அவர்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு அந்நிய கூட்டத்தையே காண்கிறோம்.
When we say that we see an alien group. வியாதியின் வல்லமையாக இருக்கலாம். It might be power of sickness. பிசாசின் போராட்டமாக இருக்கலாம். It might be the striving of Satan. செய்வினை மந்திர கட்டுகளாக இருக்கலாம். It might be witchcraft of magic. தொழில் போராட்டங்களாக இருக்கலாம். It might be your problems with your இன்னும் business. பலவிதமான சக்திகளுடைய போராட்டங்களாக இருக்கலாம். Or it might be problems with other powers. உன்னுடைய குடும்பத்தாராக இருக்கலாம். It might be your family. உன்னுடைய நண்பர்களாக இருக்கலாம். They might be your friends. உன்னுடைய பகைஞனாக இருக்கலாம். They might be your enemy. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அவர்கள் எந்த கூட்டம் உனக்கு விரோதமாய் வந்தாலும் யுத்தம் பண்ணுவார்கள். ஆனால் உன்னை மேற்கொள்ள தேவன் அனுமதிப்பதில்லை. காரணம் உன்னோடு கூட இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். Whatever group might come against you, they will fight against thee but not prevail against thee, because he that is with you is greater than he that is in the world. உலகத்தில் இருக்கிறவனில் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்று விசுவாசிகள் கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமையை முதலாவது நீங்கள் விசுவாசியுங்கள். அதை நோக்கி பார்த்து உங்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புங்கள். Every child of God should believe the power in you and should build up the power in you. இன்றைக்கு அநேகர் தங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை விளங்கிக் கொள்ளாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Today many of them do not understand the power which is inside them. ஒருவன் கப்பலிலே பயணப்பட்டானாம். One traveled in a ship. கப்பலில் அவனுக்கு பயணச்சீட்டு கொடுக்கப்பட்டது. He was given the ticket for the ship. அவன் போய் பயணத்திலே கலந்து கொண்டான். And he joined the journey. போய் கொண்டிருந்த பொழுது அவனுக்கு கையில பணம் இல்லை. As he was traveling, he had no money in his hand. அவன் ஒரு ஓரத்திலே உட்கார்ந்திருந்தான். And he sat by corner. சாப்பிடும் நேரம் வந்தது. When it came time for eating, எல்லாரும் போய் சாப்பிட ஆரம்பித்து விட்டார்கள். all of them began to eat. இவன் ரூமில் முடங்கி கிடந்தான். And he was folded in his room. அடுத்த வேளை வந்தது. And it came for the next time. அடுத்ததும் எல்லாரும் சாப்பிட போனார்கள். Even for the next time they went to eat. இவன் முடங்கி கிடந்தான். He was folded down. ரெண்டு மூணு விசை இப்படி சாப்பிடாமலே இவன் கிடப்பதை பார்த்து ஒருவன் வந்து விசாரித்தான். Like this, seeing that he was folded down for all the 3 times, one person came and inquired. உனக்கு உடம்பு சரியில்லையா? Are you not well? ஏன் நீ சாப்பிடாமல் இருக்கிறாய்? Why haven't you eaten? ஏன் சாப்பிடும் நேரமெல்லாம் சோர்ந்து போய் உட்கார்ந்து விடுகிறாய்? Why are you so faint at the time of eating? நீ எங்களோடு வந்து சாப்பிடலாமே என்று கேட்டார்கள். Why don't you come with us and eat? அவன் சொன்னான், எனக்கு சாப்பிடணும்னு ஆசை எல்லாம் இருக்கு, பட் என்கிட்ட பணம் தான் இல்ல அப்படின்னு சொன்னான். He said, I have all the desire to eat, but I have no money. எனக்கு பயணச்சீட்டுக்கு மாத்திரம் தான் பணம் வச்சிருந்தேன், ரொம்ப ட்ரை பண்ணி வந்திருக்கிறேன், அதனால இப்போ என்னால சாப்பாட்டுக்கு செலவழிக்க பணம் இல்லைன்னு சொன்னான். I had only the money for the ticket, but I have no money to spend for money, he said, for eating, he said. அப்பதான் அந்த கூட வந்த ஜாடியில அந்த பயணப்பட்ட மனுஷன் சொன்னா, டேய் சாப்பாட்டுக்கும் சேர்த்தாண்டா நீ பணம் கட்டி சீட்டு வாங்கியிருக்கேன்னு சொன்னான். Then the man who traveled with him said that you have paid the amount even for the food that you eat. நீ அதுக்கும் சேர்த்து தான் உனக்கு பணத்தை வாங்கி இருக்கறாங்க, நீ ஏன் இப்படி ஒரு விவரம் தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கறேன்னு சொன்னான். They have got money even for the food that you eat, why are you without knowing this? அதுபோல நீ கிறிஸ்தவனா மாறும் பொழுது, பெந்தேகோஸ்தேக்காரனா வரும் பொழுது, உன்னை ஆவியானவர் தொடும் பொழுது, உன் வாழ்க்கையில என்னென்ன வித ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரிஞ்சு அதுக்குரிய அபிஷேகத்தை தான் உனக்குள்ள ஃபில் பண்றாரு. Like this, when you are a Christian, when you are a Pentecost, when you are being anointed, he is filling you with that anointing for the problems that you are facing in your life. ஒரு வண்டியில டீசல் இன்ஜின் பொருத்தி இருந்தா அவன் டீசல் ஃபில் பண்றான். But if the diesel engine is inserted in a vehicle, he is filling the diesel. அவன் பெட்ரோல் இன்ஜின் வச்சிருந்தானா பெட்ரோல் இன்ஜின் அதுல ஃபில் பண்றான். If he has the petrol engine, he fills the petrol. கெரோசின்னா கெரோசினை ஃபில் பண்றான். If it is kerosene, he fills the kerosene. ஈவன் ஃளைட்னா அதுக்குரிய நல்ல A1 கிரேட் அந்த பெட்ரோலை அவன் ஃபில் பண்றான். If it is flight, he is filling with that A1 petrol. ராக்கெட்னா அதுக்குரிய எரிபொருள் அங்கே நிரப்பப்படுகிறது. Even for the rocket, he is filling with that fuel. அதுபோல Even so, உன்னுடைய அழைப்புக்கேற்ற உன் வாழ்வினுடைய உன்னுடைய இலக்கை பொறுத்து, உன்னுடைய அழைப்பின் மேன்மையை பொறுத்து, நீ போய் சேரக்கூடிய சிங்காசனத்தை பொறுத்து இந்த கிருபை, இந்த அபிஷேகம், இந்த வல்லமை, இந்த அக்கினி, இந்த அந்நிய பாஷை உனக்கு அருளப்படுகிறது. According to the calling, according to the greatness of your calling, according to the throne that you are going to, he is giving you this anointing and the power upon you. நீ போகிற பாதை அவருக்கு தெரியும். He knows the path you are treading through. உனக்குள்ள பிரச்சனை அவருக்கு தெரியும். He knows the problems you are facing. நீ அந்த நேரத்துல வந்து உன்னை ஃபில் பண்றது இல்ல, அவர் அதுக்கு ஏத்த கிருபையை உனக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். இந்த கிருபையை கொண்டு நீ அதை தாண்டி போக வேண்டும். He is not filling the power at that moment, but he is already given you that grace. With that grace you should go forward. சில நேரங்களில் கிறிஸ்தவர்கள் தோற்கிறார்களே. Sometimes Christians are defeated. சில நேரங்களில் அந்நிய வல்லமைகள் அவர்களை மேற்கொள்ளுகிறது. Sometimes alien powers are overcoming them. சில நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் என்று வல்லமையாய் உபயோகிக்கப்பட்டவர்கள் தோற்று போகிறார்களே. Sometimes those who have been valiantly used by God have been defeated. எப்பொழுது ஒரு கிறிஸ்தவன் தோற்கிறான், எப்பொழுது ஒரு கிறிஸ்தவன் ஜெயிக்கிறான்? When is a Christian defeated or when is he prevailing? ஏன் தோற்று போகிறான்? Why is he defeated? எப்படி அவனை அந்த வல்லமைகள் மேற்கொண்டு விடுகிறது? How does those
those powers overcome them. இவன் அதை மேற்கொள்ள வேண்டும். ஏன் இவனை அந்த வல்லமைகள் மேற்கொள்ளுகிறது? He should overcome those powers, but why are those powers overcoming him? இதைத்தான் இப்ப வேதத்திலிருந்து அனலைஸ் பண்ணி இப்ப நம்ம படிக்க போகிறோம். That is what we are going to analyze from the word of God. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். I again repeat. உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் நீ அவைகளை மேற்கொள்ளுவாய். The promise given to you is that you shall prevail against அந்த வல்லமை உன்னோடு மோதும், ஆனால் உன்னை மேற்கொள்ள முடியாது. Their powers will dash against you, but they will not prevail against you. இத ஹார்ட்ல நல்லா எழுதி வச்சுக்க. You write this in your heart. வாழ்க்கையில இன்னொரு 40 வருஷம் நீ வாழ்ந்தா கூட எப்பொழுதெல்லாம் உனக்கு விரோதமா பிசாசு வந்து நிக்கறானோ அப்பெல்லாம் நீ சொல்லணும், நீ யுத்தம் தான் பண்ண முடியும், ஜெயிக்கிறது யார் தான் இருப்பா? நானா தான் இருப்பேன். You write this in your heart and say, whenever Satan is coming against you, you say that you shall fight against me, but I will be the one who is overcoming. யுத்தம் நீ என்னோடு பண்ணலாம். You can fight. என்னை காயப்படுத்தலாம். You can wound me. என்னை துக்கப்படுத்தலாம். You can make me sorrowful. என்னை நஷ்டப்படுத்தலாம். You can put a loss. இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா முடிவுன்னு சொல்லும் பொழுது ஃபைனல் ரவுண்ட்ல நான் தான் உன்னை மேற்கொள்வேன். But at the final round I will overcome you. இனி என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நான் இப்படி சொல்லுவேன்னு சொல்றவங்க கைகளை வைத்துங்க பார்க்கலாம். All this to say that I will. நீங்கலாம் அப்படி இந்த மிலிட்டரியில நிக்கிற மாதிரி நிக்கணும். You should stand like people in military. நீங்க தோற்று போனது போல இருக்க கூடாது. You should not be defeated people. அதனால தான் உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். That is why I said that he that is in us is greater than he that is in the world. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. யதார்த்தமான ஒரு வார்த்தை. This word I would like it. அதாவது போராட்டமே வராது, பிரச்சனையே வராது, நீ இப்படியே ஃப்ரீயா போயிட்டு இருக்கலாம். அந்த ரோட்ல மனுஷனே வர மாட்டான், நீ மட்டும் தான் போவே. எங்கேயும் நீ இடிச்சாலும் நீயே போயிட்டே இருக்கலாம். அப்படியே சொல்றாங்க. Not to say that you will not have problems or you will walk alone in the road, you can dash against anything and walk. அப்படிலாம் சொல்லல. It's not so. அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். They will fight against thee. ஆனா உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். But they shall not prevail against thee. அதுதான் தேவனுடைய சரியான யதார்த்தமான உண்மை வாழ்க்கையை அப்படி சித்தரிக்கிறது இந்த வசனம். This verse is depicting the true life of a person. யுத்தம் உண்டு. You have பிரச்சனை உண்டு. You have problems. எதிர்ப்பு உண்டு. You have resistance. இதெல்லாம் உண்டு. And everything is there. ஆனா இந்த வல்லமைகள் உன்னை மேற்கொள்ளாது. But none of these paths shall prevail against you. ஆனா சிலருடைய வாழ்க்கையை நம்ம பாக்கும்போது மேற்கொள்ளுகிற இல்ல தோற்று போகிற தன்மையை பாக்குறோம். அதனுடைய ரீசனை நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போகிறேன். But some of them we see that they are defeated or this problem is overcoming, then I shall tell the reason about that. ஆனா உனக்குரிய வல்லமையை நீ புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். But you need to understand the power in you. தேவன் இந்த காரியங்களை தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறார். This morning the Lord is clearly saying to us, ஒரு ஆவிக்குரிய மனிதன் எப்பொழுது தோற்கிறான்? when does a spiritual man failing? எப்பொழுது அவன் ஜெயிக்கிறான்? When is he overcoming? யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது Exodus chapter 17. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்த பின்பு முதலாவது சந்தித்த ஒரு யுத்த களத்தை நாம் பார்க்கிறோம். We see the first battle which the children of Israel looked unto when they came out of Egypt. அடிமைத்தனத்திலே 400 வருடம் கடந்த ஒரு சந்ததி. The generation which was in the bondage for 400 years. யுத்த வீரர்களாக பயிற்சி எடுக்காத ஒரு சந்ததி. Those who did not take the practice of warriors. சீரழிந்து செங்கல் சுமந்ததான ஒரு சந்ததி. They who were carrying bricks and were living. அடிமைத்தனத்திலே சிக்கி தவித்த ஒரு கூட்டம். They were caught under bondage and were struggling. விடுதலை காற்றை சுவாசிக்காத ஒரு கூட்டம். They who were not feeling the deliverance. தேவன் என்று ஒருவர் உண்டா என்ற கேள்வி கேட்ட ஒரு கூட்டம். They who asked the question whether God is. விடுதலையை அவர்கள் நம்ப முடியவில்லை. They could not understand believe that they are delivered. ஆனால் தேவன் தன்னுடைய வாக்குத்தத்தத்தின்படி அவர்களை வெளியே கொண்டு வந்தார். But according to his promise God brought them out. இப்பொழுது ஒரு குறிக்கப்பட்ட இடத்துக்கு வந்த பொழுது But when they came to a particular point, அமலேக்கு என்கிற ஒரு கூட்டம் தேவனுடைய ஜனத்தை எதிர்த்து நின்றார். A group called Amalek, they were resisting against the people of God. அவர்கள் இந்த ஜனத்தை எதிர்த்து நின்று விட்டார்கள். They came and fought against them. மோசேக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. Moses did not know what to do. யாருமே யுத்தம் செய்து பழகாதவர்கள். They were not used to fighting. ஆனா வேற வழி இல்ல. But no other go. இப்போ வாழ்க்கையில யுத்தத்துல கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. Now the whole life was brought under battle. என்ன செய்ய முடியும்? What should they do? இப்பொழுது போராடி தான் ஜெயித்தாக வேண்டும். Now they have to fight against them and overcome. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தேவனுடைய ஜனங்கள் தள்ளப்பட்டார்கள். And the children of God were pushed into such a situation. அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட உன்னுடைய வாழ்க்கை சுமூகமாக போய் கொண்டிருக்கலாம். திடீரென்று ஒரு பெரிய யுத்தகளத்தில் கொண்டு வந்து கர்த்தர் உன்னை நிறுத்துவார், இல்லாவிட்டால் சாத்தான் கொண்டு போய் உன்னை நிறுத்துவான். Dear brother, sister, your life will be going on very rapidly, but all of a sudden Satan will bring in a great battle in your life. இப்பொழுது யோசுவா யுத்தகளத்துக்கு போய் விட்டான். Now Joshua had gone to battle. ஜனங்கள் யுத்தகளத்துக்கு போய் விட்டார்கள். Now the people have gone to battle. மோசே, ஆரோன், ஊர் மூன்று பேரும் ஒரு மலையில ஏறி நின்று கொண்டார்கள். Moses, Aaron and Hur, they stood upon a mountain. யுத்தம் தொடங்கி போய் கொண்டிருக்கிறது. The battle was begun and was going on. மோசே பார்த்துக்கொண்டே இருந்தான். And Moses was looking on it. அவனுக்கு ஒரு ஏவுதல் கிடைத்தது. He got an urging. அவன் கையில ஒரு கோல் இருந்தது. He had a rod in his hand. அந்த கோலை வைத்து தான் அவன் எகிப்தை வாதித்தான். With that rod he just afflicted
the Egypt. அந்த கோலை வைத்துதான் செங்கடலை பிளந்தான். With that rod he divided the Red Sea. அந்த தேவனுடைய கோல் அவன் கையில் இருந்தது. He had the rod of the Lord in his hand. அவன் யுத்தத்துக்கு அவர்களை அனுப்பிவிட்டு He sent them to battle. உடனடியாக அவன் என்ன செய்தான் தெரியுமா? What did he do next? ஒரு மலை உச்சிக்கு ஏறி விட்டான். He got the top of a hill. அங்கே போய் தன் கையை தூக்கி அந்த கோலை பிடித்து தூக்கி விட்டான். He lifted up his hands with that rod. அவனுக்கு ஒரு பிராக்டீஸ் இருந்தது. He had a practice. அந்த எகிப்தை வாதிக்கும் பொழுது இந்த கோலை தான் நீட்டுவான். When he was afflicting that Egypt, he stretched the rod. நீர் நிலைகளுக்கு நேராக இந்த கோலை நீட்டினால் நீர்நிலைகள் இரத்தமாக மாறிவிடும். If he should spread his rod against the waters, then it will turn blood. வானத்துக்கு நேராக நீட்டினால் அங்கிருந்து பலவிதமான வாதைகள் இந்த பூமியை சந்திக்கும். If he should stretch towards the heavens, then plagues will afflict the earth. செங்கடலுக்கு நேராக அந்த கோலை நீட்டினால் செங்கடல் இரண்டாக பிளக்கும். If he stretched out his hand towards the Red Sea, it will divide two. இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அவனுக்கு இருந்தது. He had such an experience. இது கைகளை உயர்த்துவதை காண்பிக்கிறது. This shows holding up of hands. என்ன செய்தான் தெரியுமா? What did he do? இவன் உடனடியாக அந்த கோலை பிடித்துக்கொண்டு யுத்தகளத்துக்கு நேராக தூக்கி நிப்பாட்டி விட்டான். He immediately held out his hand with that rod against the battle. யாத்திராகமம் 17:11 வாசிக்கலாம். Exodus 17:11. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். இந்த வெற்றி தோல்வி அதனுடைய அடிப்படை தத்துவ சத்தியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. This victory and the defeat and the aspect behind it is told here. தன் கையை மோசே ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். When Moses held up his hand, Israel prevailed. தன் கையை அவன் தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். And when he let it down, Amalek prevailed. அப்ப யுத்தகளத்துல யோசுவா சண்டை போட்டு வெட்டி குத்தி மோட்டி மோதி இரத்த களரியாகி முன்னேறதுல காரியம் இல்லை. It is not a problem for Joshua to fight against the battle and to bloodshed and overcome them. அவன் போடுற சண்டையில அங்க வெற்றி தோல்வி அல்ல. மோசே கைகளை உயர்த்துவதிலும் மோசே தன்னுடைய கைகளை தாழ விடுவதிலும் தான் வெற்றியும் தோல்வியும் அடங்கியிருந்தது. In his fighting he is not overcoming, but it is on the part of Moses that he is lifting up his hands or letting it down. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையினுடைய பகுதிகளிலே நீங்கள் பல பாதைகளிலே பல விதங்களிலே நீங்கள் போகலாம். பல சத்துருவின் வல்லமையை நீங்கள் எதிர்த்து நிற்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய அறிவு, திறமை, உங்களுடைய ஞானம், உங்களுடைய புத்தி, உங்களுடைய செல்வாக்கு, உங்கள் பணம், இதை வைத்து நீங்கள் ஜெயிக்க முடியாது. தேவ சந்நிதியிலே உன் கைகளை உயர்த்துகிறாயே, இதை வைத்துதான் வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கப்படுகிறது. Dear beloved, you might go across many paths in your life and many problems might afflict you and enemies might rise against you, but the victory depends upon you, not in your wealth or nor in your riches nor in your wisdom, but in the raising up of your hands in the presence of God. உன்னுடைய ஆவிக்குரிய யுத்தத்திலும் உன்னுடைய பூமிக்குரிய யுத்தத்திலும் உன்னுடைய ஞானமோ உன்னுடைய பணமோ உன்னுடைய புத்தியோ உன்னுடைய எந்தவிதமான திறமைகளும் உனக்கு உதவி செய்ய இயலாது. In your spiritual war or in your little war in this world, none of your wisdom, none of your riches, none of your wealth can help you. நீ முழங்காலை முடக்கி உன் கைகளை எவ்வளவு உயர்த்துகிறாயோ அவ்வளவு நீ ஜெயிப்பாய். எப்பொழுது உன்னுடைய முழங்காலை முடக்காமல் உன் கைகளை தாழ விடுகிறாயோ அப்பொழுது நீ மேற்கொள்ளப்படுவாய். Then at the times that you are standing on your knees and lifting your hands towards God, then you will overcome. The days when you do not stand on your knees and when your hands are not lifted up, you will fail. எத்தனை மணி நேரம் கை உயர்த்துவது? How many of you will hold your hands? நம்ம எத்தனை பேர் எவ்வளவு நேரம் கை உயர்த்த முடியும்? How long can we lift up our hands? ஒரு மணி நேரம் நான் ரெண்டு கையை உயர்த்திருக்கிறேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். All those who say that I have lifted my hands for 1 hour, lift your hands. 1 hour நான் இருந்த சபையில போட்டி எல்லாம் வச்சிருக்கிறேன். I have kept competition in the churches that I have been. முழங்கால் போட்டி வைப்போம். Kneeling down. இல்லாவிட்டால் கைகளை உயர்த்துகிற போட்டி வைப்போம். And the competition of lifting up our hands. பிரதர் டேவிட் ராஜ் அவர்கள் ஈரோட்ல இருக்கும் பொழுது ஒரு போட்டி வைத்தார். When brother David Raj was in E-Road, he kept a competition like this. இரவு 10 மணில இருந்து காலையில 5 மணி வரை ஒரு ஜெபம். From 10 night until morning 5 there's a prayer. 7 மணி நேரம் ஜெபம். 7 hours of prayer. இந்த 7 மணி நேரம் முழங்கால் நின்னா நான் உங்களுக்கு பிரைஸ் கொடுப்பேன்னு சொன்னார். If you should stand for 7 hours, then I will give you a prize. ஆனா ஜனங்க அவ்வளவு பேர் நின்னாங்க. கடைசில 14 பேர் ஜெயிச்சாங்கன்னு சொன்னாங்க. All the people stood like that and 14 of them were victorious. 7 மணி நேரம் முழங்கால்ல நிப்பாரு. Standing on knees for 7 hours. யாராவது நின்றீங்களா? இங்கேயே ஒரு கோரசுக்குள்ள நீங்க உட்கார்ந்துறீங்க, அடுத்த கோரசுக்குள்ள எந்திரிச்சு பாத்ரூம் போயிடுறான், அடுத்த கோரசுக்குள்ள வந்து உள்ள உட்கார்றான். இப்படி இருந்தா நம்ம எப்படி வாழ்க்கையில ஜெயிக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க. ஜெயிக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. Here itself, if you are sitting down for one chorus and standing on knees for one chorus and nextly getting up and going out, then how will you overcome in your life? நான் முழங்கால் ஜெபம் வைத்தேன் 3 மணி நேரம்.
I have kept kneeling down prayer for 3 hours. அதுல ஒரு 40-50 பேர் ஜெயிச்சிட்டாங்க. And around 40 or 50 of them overcame. ஒரு சிலர் 2.25 மணி நேரம்லாம் நின்னுட்டு எப்படி விழுந்தனே தெரியல, சுயநினைவே அத்து போய் கீழ விழுந்துட்டாங்க. Some of them stood for 2 hours and 45 minutes and after that they even fainted. அவங்களுக்கு எல்லாம் வசனம் அது இதுன்னு போட்டியில பிரைஸ் கொடுத்தோம். We used to give them prize for verses and other உங்களுக்கு எத்தனை competitions. பேர் கைகளை மணிக்கணக்காக உயர்த்த முடியும்? How many of you can lift your hands for us together? ஒரு 5 நிமிஷம் உயர்த்தி பாருங்க. Lift up your hands for 5 minutes. 10 நிமிஷம் உயர்த்தி பாருங்க. Just for 10 minutes. இன்னைக்கு வீட்ல போய் உயர்த்தி பாருங்க. அதுல தான் வெற்றி தோல்வியே இருக்கு. You go and lift your hands and see in that lies your victory or failing. ஒரு கால் மணி நேரம் உயர்த்தி பாருங்க. Lift your hands for 15 minutes. 20 நிமிஷம் உயர்த்தி பாருங்க. Just for 20 minutes. half an hour உயர்த்தி பாருங்க. And for half an hour. 1 hour உயர்த்தி பாருங்க. And lift for 1 hour. மோசே மணிக்கணக்கா உயர்த்தினான். Moses lifted his hands for hours together. தன் ஜனம் ஜெயிக்க வேண்டும். That his people might be நீ victorious. ஜெயிக்கணும்னு நினைச்சா கர்த்தருடைய சமூகத்திலே கைகளை உயர்த்து. உனக்காக எத்தனையோ மணி நேரங்கள் சிலுவையிலே அவர் கைகள் உயர்த்தப்பட்டிருந்தது. If you should be victorious, you lift your hands in the presence of God. He has lifted up his hands on the cross for us together for you. கைகளை உயர்த்துதல் என்பது ஒரு பெரிய சத்தியம். Lifting up of hands is a great truth. கைகளை உயர்த்தினவன் தோற்று போனதே கிடையாது. He who has lifted up his hands had never failed. 1 தீமோத்தேயுல சொல்லி இருக்கிறது 2:8ல புருஷர்கள் எப்பொழுது ஜெபித்தாலும் தங்கள் கைகளை பரிசுத்த கைகளை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும். In 1 Timothy 2:8 we see that the brethren whenever they pray they should lift up their holy hands and pray. 77ஆம் சங்கீதத்தில சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்? In 77th Psalm what does the psalmist say? என் கைகள் தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. My hands were stretched out without faint. 77:2ல இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. In 77:2 he says that at night my hands were not faint. ஆண்டவரும் கூட தம்முடைய ஜனத்துக்காக தன்னுடைய கைகளை உயர்த்துகிறார். Even the Lord lifted up his hands for his people. நான் என் கையை உனக்காக உயர்த்துகிறேன். I have lifted up my hands for you. ஆண்டவரும் கூட உயர்த்துகிற தேவன்தான். Even the Lord is the one who is lifting up. தன்னுடைய ஜனங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதிலே அவரும் மிகவும் கவனமாகவே இருக்கிறார். He is also very careful that his people might be victorious. ஆண்டவரும் கூட இந்த காரியத்திலே ரொம்ப கவனமாகவே இருக்கிறார். Even the Lord is very careful in this matter. அருமையானவர்களே, உங்களில் எத்தனை பேர் இந்த கைகளை உயர்த்துகிற சத்தியத்தை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள்? Dear beloved, how many of you have understood this portion of lifting up of hands? நீ உன்னுடைய கைகளை உயர்த்தினால் உன்னுடைய குடும்பம் ஜெயிக்கும். உன்னுடைய ஜெபத்திலே நீ கைகளை உயர்த்தி நீ பழக வேண்டும். If you should lift up your hands, then your family will overcome. You should practice lifting your hands in prayer. மோசே தன்னுடைய கைகளை தாழ விட்டான். Moses became faint in his hands. வயசான மனுஷன் ஒரு கோலை வச்சிட்டு எவ்வளவு நேரம் நிப்பான் யோசிச்சு பாருங்க. He was an aged person with that rod. How can he stand? நான் ஒரு ஃபெய்த்ரம்ல ஊழியம் செய்த பொழுது I was ministering in a faith home. ஒரு சகோதரி மிகவும் வியாதிப்பட்டார்கள். And one sister was very sick. ஒரு விசுவாசி சகோதரி. A believer sister. ரொம்ப சீரியஸ். She became very serious. ரொம்ப சின்ன வயது. She was very young. உடனே என்னை கூப்பிட்டாங்க. And they called me. நான் தூக்கத்திலே எழும்பி போனேன். In my sleep I went. நேரா போய் அங்க கொஞ்ச நேரம் ஜெபித்தேன். I went there straight and prayed for some time. ஒண்ணு ஆகாதுன்னு சொல்லிட்டு வந்து விட்டேன். And I said a word and came. கொஞ்ச நேரம் ஒரு அமைதியா இருந்தது போல இருந்தாரு. After for some time she was calm. நான் திரும்ப வீட்டுக்கு ஃபெய்த் வந்து விட்டேன். And I came back to the faith home. ஒரு கால் மணி நேரம் தூங்கி இருப்பேன். திருப்பி வந்து சொன்னாங்க ரொம்ப சீரியஸ்னு சொன்னாங்க. After 15 minutes they came and said that she is too serious. நான் திரும்பவும் போய் கொஞ்ச நேரம் ஜெபித்தேன். Again I went and prayed for her. கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொன்னாங்க. And they said she was okay. திரும்ப நான் வந்து விட்டேன். Then I came back. திரும்ப வந்து சொன்னாங்க இப்போ போயிரும் போல தெரியுதுன்னு சொன்னாங்க. Immediately they said that she is increased. அப்பதான் நான் ஒரு சீரியஸ்னஸ் உணர்ந்தேன். Then I understood the seriousness of the matter. அந்த நைட் 2 மணிக்கு நான் போய் நின்றேன். That night 2 o'clock I went and stood. ஆவியானவர் என்னோடு பேசினார். The Holy Spirit spoke to me. அந்த மரணத்திலிருந்து ஜெயிக்கணும்னா நீ உன் கைகளை உயர்த்துன்னு சொல்லி. If she has to overcome this death, you lift up your hands. அந்த சிஸ்டர் அப்படியே ஃபைனல் அப்படியே இந்த கால்ரால பாதிக்கப்பட்டு போயிட்டே இருக்கு. That sister was caught up with cholera and was going ரொம்ப on. மோசமான நிலவரத்துக்கு போய் கொண்டே இருந்தா. She was going from a worse state. எல்லாரும் சேர்ந்து கைகளை உயர்த்தினோம். All of us together lifted up our hands. 25 நிமிடம் என் கையெல்லாம் ஒடிஞ்சு போன மாதிரி ஆச்சு. For 25 minutes I felt that my hands were broken. கையை ஒரு கையை மாத்துறது அந்த ஸ்கீம் எல்லாம் கிடையாது. ஒரே இது ஸ்ட்ரக்சர் அப்படியே நிக்கும். Hands were lifted up at the same time together. ஒரே வாரி அந்த குடும்பம் எல்லாம் அழுது கையை உயர்த்தி அப்படியே நின்னோம். At a stretch all the family members and we stood up with the hands were lifted up. 25 நிமிஷத்துல நான் கேட்டேன் எப்படி இருக்குன்னு கேட்டேன். At the 25th moment I asked her how was she. சுகமாய் படுத்து தூங்கிட்டு இருக்காங்கனா. She is well and she is sleeping. இத நான் முதல்லயே செஞ்சிருந்தேனா எனக்கு தொல்லை இல்லாம இருந்திருக்கும். Had I done this before it wouldn't have a problem to me. ஒரு உச்சகட்டத்துக்கு வந்த பிறகு நான் அதை அப்ளை பண்ணி பார்த்தேன். When it came to the peak I applied this. உங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் நீ கண்ணை மூடி முழங்கால் போட்டு கைகளை
உயர்த்தி தேவனை நோக்கி கூப்பிடு, நீ அந்த விஷயத்துல ஜெயித்து விடுவாய். Whatever problem it might be, you kneel down, you close your eyes, lift up your hands and you will overcome. ஒன்று நீ தேவனுடைய சன்னிதானத்திலே உன்னை சரண்டர் பண்ணுவதை காண்பிக்கிறது. It shows you surrendering you in the presence of the Lord. இரண்டாவது எல்லா புகழும் அவருக்கே என்று நீ உன்னை சமர்ப்பிப்பதை காண்பிக்கிறது. And secondly, it shows that you are giving all the glory to him. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய கை உயர்த்துவதில்தான் உன் குடும்பத்தின் வெற்றி இருக்கிறது. Dear child of God, and your victory of your family lies in your raising up of hands. அருமையான சகோதர சகோதரிகள், தாய் தகப்பன்மார், உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்கள் கைகளை ஏறெடுங்கள். Dear beloved sister, brother and parents, you lift up your hands for your children. புலம்பல்ல நான் பார்க்கும் பொழுது, And we read in Lamentations, உன் கைகளை அவரிடத்துக்கு ஏறு, உன் பிள்ளைகளுக்காக உன் கைகளை அவரிடத்துக்கு ஏறிடு. You lift up your hands for your children. புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. Lamentations 2:19, last portion it உன் says, குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. For your children's life, you lift up your hands for நீ him. எவ்வளவாக தேவனுடைய கரத்திலே தேவனை நோக்கி உன்னுடைய கரத்தை கரம் உயர்த்தி ஜெபிப்பது ஒரு கிறிஸ்துவனுடைய அழகு. Lifting up your hands and praying towards God is a beauty of a Christian. உங்கள் எத்தனை பேர் இதை பயிற்சித்திருக்கிறீர்கள்? How many of you have practiced this? கடந்த கால யுத்தங்களிலே சத்துரு உங்களை மேற்கொண்டு விட்டானா? In the last battles, has the enemy overcome you? இனிமேல் உள்ள வாழ்க்கையிலே யுத்தங்களிலே நீங்கள் மேற்கொள்ள வேண்டுமா? In the future battles, should you overcome? ஜெயிக்கணும்னு நீ விருப்பப்பட்டினா, நீ இரவு நேரத்திலே தளராமல் உன் கைகளை விரித்து அந்த பாரத்தை அந்த காரியத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக்கொடு. If you decide to be victorious, you could lift up your hands in the night time and give it into the hands of the Lord. உன் கை தளர விடக்கூடாது. You should not let your hands faint. உன் கையை நீ விட்டு விடவே கூடாது. You should not let down your hands. நீ தேவனுடைய சமூகத்தை நோக்கி நீ கதறிக்கொண்டே இருக்க வேண்டும். You should cry in the presence of the Lord. மணிக்கணக்காக கர்த்தர் உனக்காக கிரியை செய்தார். For us together the Lord had worked for you. உன் கை தளரக்கூடிய காலங்கள் இது அல்ல. This is not the time that your hands should faint. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? செப்பனியா 3:16 பார்க்கும் பொழுது, Zephaniah 3:16. சீயோனை பார்த்து உன் கைகளை நீ தளர விடாதே என்று சொல்லப்படும். Unto Zion he says that you should not faint your hands. ஒரு ஊழியக்காரன் சொல்றான் தன்னுடைய கையை தளரவே விடக்கூடாது. சபை ஜெயிக்கணும்னு சொன்னா அவன் ரெண்டு கையை உயர்த்தி எப்பொழுதும் தேவனை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். If the servant of God should pray, if he lifts up his hand and praise God, he should not let his hands to be slack. ஒரு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் மேற்கொள்ளும்படியாகவே அழைத்திருக்கிறார். The Lord has called a child of God that he should overcome. நீ சகல வல்லமைகளை மேற்கொள்ள வேண்டும். You should overcome all powers. அதுக்காகவே கர்த்தர் உன்னை யுத்தகளத்திலே கொண்டு வருகிறார். For that purpose he is bringing you into the battlefield. ஆவிக்கு விரோதமாய் மாம்சமும் மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவியும் ஒன்றுக்கு ஒன்று எதிரடையாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. The spirit will fight against and the flesh against the spirit, and it's determined. இந்த யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் நடந்த யுத்தம் என்ன யுத்தம் தெரியுமா? Exodus 17 chapter, the battle which was conducted, what was it? இந்த இடத்தில் தான் தேவன் தன்னை யெகோவா நிசி என்று வெளிப்படுத்தினார். It is here that the Lord proved that he is Jehovah Nissi. ஒரு பக்கத்திலே அமலேக்கிற்கும் இஸ்ரவேலுக்கும் நடந்த ஒரு யுத்தம். On one hand it's the battle between the Amalekites and the Israelites. ஆனால் இன்னொரு பகுதியில பார்க்கும் பொழுது, But on the other hand, யாத்திராகமம் 17:16 பார்க்கும் பொழுது, Exodus 17:16 when we read, அது கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமான யுத்தம். this is the battle against the throne of God. வாசியுங்கள். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார். அவனுடைய யுத்தம் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமான யுத்தம். It is the battle against the throne of the Lord. இந்த உலகத்திலே ஒவ்வொரு காரியத்திலும் அவன் ஜெயிக்கிறதுக்கு காரணம் எப்படியாயினும் உன்னை சிங்காசனத்துக்கு போக விடாம தடுக்கும்படியாகவே. He is victorious over you in this world that he might hinder you from going to the throne. அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் மேற்கொள்ள மாட்டார்கள். மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் உன் கைகளை நீ ஏறெடு. They shall fight against you but not prevail. If you have to prevail, then you lift up your hands. ஜெயிக்கணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? How many of you decide to be இன்னையில victorious? இருந்து நீங்க கைகளை உயர்த்துவீங்களா? From today will you lift up your hands? டெய்லி நைட்ல எவ்வளவு நேரம் கை உயர்த்துவீங்க? How long will you lift your hands at night? நீங்க யோசிச்சு பாருங்க. Just think and see. ஒரு பிள்ளை +2 எழுதுனா, One girl wrote +2 அவங்க அம்மாவுக்கு அவளை எப்படியாவது மெடிக்கல்ல சேர்க்கணும்னு ஆசை. and her mother desired to join her in medical. நல்ல ஆசை. Well, it was a good desire. ஆனா பிள்ளை இப்ப மார்க் எடுக்கணுமே. But the child has to get that marks. என்ன பண்றது? What should she do? அவங்க 1 மணி நேரம் கை வைத்தினாங்க. And she lifted up her hands for 1 hour. கர்த்தர் ஜெயிக்க வச்சாரு, மெடிக்கல் கிடைச்சது, படிச்சு வேலைக்கு வந்துட்டான்னு வெச்சுக்கோங்களேன். The Lord helped her. She has done உலக பிரகாரமான காரியமோ ஊழிய பிரகாரமான காரியமோ விசுவாச காரியமோ உன்னுடைய கைகளை நீ தேவனுடைய சமூகத்திலே ஏறெடுத்து ஜெபித்து பழகு. Whether it is worldly matters or your spiritual matters, you lift your hands and you start praying. முழு மனக்குலத்தையும் மீட்கும்படியாக சிலுவையிலே தன் கைகளை அவர் ஏறெடுத்து அடிக்கப்பட்டவராய் தொங்கிக் கொண்டிருந்தார். Jesus lifted up his hands on the cross that he might save the whole mankind. உன்னுடைய தேவனை நீ யெகோவா நிசி என்று சொல்ல வேண்டுமானால் உன் கைகள் உயர்ந்தால் உன்னை எந்த வல்லமையும் மேற்கொள்ள முடியாது. If you should call your God as Jehovah Nissi, if your hand is lifted up, no power can prevail. நமக்கு ஒரு டாக்டர் இருக்கிறார். We have a doctor. அவர் அக்குபஞ்சர்ல ஸ்பெஷலிஸ்ட்.
அவர் வந்து அக்குபஞ்சர் மெடிசின்ல ஸ்பெஷலிஸ்டான ஒரு டாக்டர். He is a specialist in acupuncture. ரொம்ப ஃபேமஸான ஒரு விசுவாசி அவர். He is a famous believer. நல்ல விசுவாசி. அவர் அக்குபஞ்சர்ல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். He is specialized in acupuncture. அவர்ட்ட ஒரு டாக்டர் வந்து இவர்ட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்க ஒரு டாக்டர் வந்தாரு. And the doctor came for a treatment unto him. அவரை கூட்டி வந்தது அந்த டாக்டருடைய மக. அவ ஒரு டாக்டர், அவ தான் கூட்டி வந்தது. His daughter who was a doctor, she brought him to him. அந்த அக்குபஞ்சர்ல அந்த பின்ஸ் அந்த ஹூக்கெல்லாம் குத்துவாங்க, ஒவ்வொரு பின் குத்துவாங்க. They will plug in pins in that acupuncture. அதுபோல இந்த நம்முடைய விசுவாசி அவருக்கு அந்த அக்குபஞ்சர் மெடிசினை ஸ்டார்ட் பண்ண ட்ரீட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணார். Even so, our believer started the treatment of acupuncture with him. என்னத்த குத்துனாரோ தெரியல, திடீர்னு அந்த ஆளு ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. He did not know what he plugged in. He went to the final stage. திடீர்னு பார்த்தா ஆள் கொலாப்ஸ். All of a sudden he is collapsing. ஏதோ ஒரு ட்ரீட்மென்ட்க்கு வந்தாரு, இவர் குத்துனாரு, கடைசில அவர் வந்து கொலாப்ஸ்க்கு போயிட்டாரு. He came for some treatment, but suddenly he went into collapse. அந்த மகா ஒரு டாக்டர், அது அங்க நின்னு அப்படியே துடிச்சிருச்சு. The mother, his daughter was a doctor and she was struggling there. அப்பாவை காப்பாத்த முடியல. And he could not save her சுத்தி father. நிக்கிறது எல்லாமே டாக்டர், ஆனா எல்லாமே இப்ப கொலாப்ஸ் ஆயிட்டே இருக்கு. All are doctors, but it's all collapsing. அது என்ன பண்ணிருச்சு? What happened? ஐயோ அப்பா செத்து போயிருவார் போட்டுக்கு ஏதோ ஆயிரும் சொல்லிட்டு அது உள்ள ஹாஸ்பிடலுக்குள்ள ஓடி வேற ஒரு டாக்டரை கூப்பிடுறதுக்கு ஓடி போயிடுச்சு. She ran into the hospital to invite another doctor that her father was dying. இவருக்கு ஒண்ணுமே ஓடல. He could not think of anything. அப்ப இன்னொரு டாக்டர் வந்து காப்பாத்தி இதாச்சுன்னா அப்ப நான் என்னோட இந்த தொழில என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு இவர் ஓடி போய் அடுத்த ரூம்ல கம்பார்ட்மெண்ட்ல போய் முழங்கால் போட்டார். He was thinking, if another doctor should come and save him, what will happen to my business? Then he went to the next door and he started on the stand of knees. போய் முழங்கால் போட்டு கையை வைத்து, சுவாமி இந்த விஷயத்துல என்னை கைவிட கூடாது. He knelt down, lifted up his hands and said, God, you should not forsake me. என்ன செய்வீரோ எனக்கு தெரியாது. I do not know what you will do. என் ட்ரீட்மெண்ட், என் அறிவு, என் புத்தி ஒண்ணும் வேலை செய்யல. None of my treatment nor my knowledge did work. இப்ப ஏதாவது இவருக்கு ஆச்சு, இதோட நான் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். If anything should happen now, I should lock off everything. முழங்கால போட்டு ஒரு நிமிஷம் கை வைத்து அழுது கையை வைத்து அப்படியே நின்னார். He just stood on his knees and he with his hands lifted up on his tears. ஒரு இளைப்பாறுதல் வந்து தொட்டது. He got a rest. எழும்பி உள்ள வந்தார். And he got up and came. அதுக்குள்ள அவ போய் வேற டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் இழுத்து ஓடி வந்தா. Within that she called the other specialists and came. அவங்க வர்றதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னால இவர் உள்ள போனார். Even before 1 second they could come, he went in. டாக்டர் நார்மலுக்கு வந்துட்டார். The doctor came back to the normal. கொலாப்ஸ் ஆன ஆளு இப்ப நார்மலுக்கு வந்துட்டார். One who was collapsed came back to normal. ஒரு செகண்ட்ல அந்த கை உயர்த்துதல் ஒரு மனிதனுடைய ஜீவனை மீட்டு கொடுத்தது. The lifting up of his hands redeemed a man's life. அவருடைய தொழிலையும் மீட்டு கொடுத்தது. His business also was redeemed. நீங்க சூழ்நிலைகள் மத்தியில கை வைத்துவீங்களா? In the midst of situations, are you lifting up your hands? இந்த கூட்டத்துல எல்லா சகோதரிகள், எல்லா சகோதரர்கள், தாய் தகப்பன்மாரெல்லாம் ஒரு பிரதிஷ்டை பண்ணுங்க. டெய்லி நைட் 1/4 மணி நேரம் நான் கை வைத்துவேன்னு சொல்லுங்க. This meeting, or every brother, every sister, you should make a determination that you will lift up your hands for 15 minutes every day. நீ போய் சண்டை போட வேண்டாம். Do not fight. நீ போய் மனுஷன்ட்ட போராட வேண்டாம். Don't strive with man. நீ அவன்ட்ட போய் வாக்குவாதம் பண்ண வேண்டாம். Don't go and cause confusions there. எவன் கால்ல நீ உள வேண்டாம். You do not fall at anyone's feet. யாருடைய செல்வாக்கு உனக்கு தேவையில்லை. You do not want anyone's riches. நீ முழங்கால முடக்கி கைகளை உயர்த்தி இந்த 1/4 மணி நேரம் நின்னுட்டு அடுத்த நாள் நீ போ, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். You will kneel down, lift up your hands for 15 minutes and go the next day the Lord will fight for your battle. ஒரு ஊழியக்காரர் வெளியே போயிருந்தபோது A servant of God when he had gone out, அந்த பகுதியில் உள்ள ஜனங்கள் இவரை அவமானப்படுத்த எண்ணினார்கள். the people in that place wanted to put him to shame. அவருடைய ஜன்னல் வழியாக அவருடைய பெட்ல ஒரு ஒயின் பாட்டில் தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. Through his window they took a white bottle and kept inside. தலையணைக்கு கீழே அவர் குடிகாரர் மாதிரி வச்சிட்டாங்க. Beneath his pillow they kept a bottle as though he is a drunkard. கடைசில அவர் வர்றதுக்குள்ள ஒரு பெரிய பரபரப்பு உண்டாக்கி இந்த போதகர் குடிக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்துட்டாங்க. Before they came back they made a great violence saying that this preacher is drinking and they caused a violence. இவர் வந்து பார்த்தா இவர் பெட்ல, இவர் கட்டிலுக்கு, இவர் தலையணைக்குள்ள என்ன இருக்கு? பாட்டில் இருக்கு, மதுபானம் இருக்கு. When he came back and saw there was a bottle and beneath his pillow in his bed. அசிங்கமாய் போயிடுச்சு. He was ashamed. இவருக்கு எப்படி இப்படி வந்துச்சு, யார் என்ன பண்ணான்னு ஒரே குழப்பம். He was confused as to what happened and how it came into his room. அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு ஸ்டேஷன்ல என்கொயரி வச்சிருந்தாங்க. Next day 10 o'clock he had an enquiry in that station. இவருக்கு எப்படி தூக்கம் வரும்? How will he sleep? நாளை காலையில எப்படி போய் அவனை அந்த இன்ஸ்பெக்டர் ஃபேஸ் பண்றான்? அவன் கேட்பான், நீ எல்லாம் ஒரு போதகரான்னு கேட்பான்.
He will ask, are you a preacher like this? என்னதுக்கு பைபிள் தூக்கிட்டு சுத்துறேன்னு கேட்பான். Why are you carrying the Bible and walking? அதை விட நீ வேற வேலை பார்க்கலாமேன்னு சொல்லுவான். You can go and look into any other job. நான் அப்படி ஒரு ஊழியம் செய்யணுமா? Should I do such a ministry? என் மேன்மை பாராட்டுதலை ஒருவன் அவமாக்குதலை பார்க்கல நான் செத்து போறது நல்லது. More than another person putting my greatness into shame, it is good that I die. நான் 10 மணிக்கு போறேன், நீங்க என்னனாலும் பண்ணுங்க சுவாமி. He will go 10 o'clock, you do whatever you want. முழங்கால் நின்னு கையை உயர்த்தினாராம். He stood on knees and lifted up his hands. காலையில மன துக்கத்தோடு போனார். And next morning he went with great sorrow. இவர் ஸ்டேஷன் போனாரு. He went to the station. ஜனங்கள்லாம் இவன் வசமா இந்த பாஸ்டர் மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. All the people expected that this pastor's got caught. இதோட இவர் ஊழியம் முடிஞ்சது. With this his ministry is closed. இதோட இவர் இந்த ஊரை விட்டு போய்டுவாரு. He will get out of this place. இனி இந்த மதத்தை பத்தி பேச்சு இருக்காது. He will speak no more of this religion. இப்படிலாம் பல எதிர்பார்ப்புகள்ல இவர் ஸ்டேஷன் போறார். With such anticipation he came inside. இவர் ஒரே ஜெபம்தான். He was in prayer. என்ன பண்ணுவீங்களோ நீங்க பேசுங்க, நீங்க இப்போ என் கூட வரணும். Lord, you should come with me. Whatever you do, you should come with me. இவர் என்ட்ராய் அந்த ஸ்டேஷன் வாசல்ல போனா அங்க வாசல்ல ஒரு போலீஸ்காரன் நின்னா. As he entered the police station, there was a policeman standing out. நான் இப்படி பாஸ்டர் வந்திருக்கேன்னு சொன்னேன். He said that I am the pastor. அவர் போய் உள்ள சொல்லிட்டு வந்தார். He went and told inside. அந்த நேத்து பிரச்சனையான அந்த பாஸ்டர் வந்திருக்காரு. The pastor who was going to problem yesterday has come. வர சொல்லுன்னு சொன்னாங்க. He invited him inside. இவர் உள்ள போனார். He went in. இவர் அந்த ஸ்டேஷன்ல என்ட்ராய் ஸ்டெப் உள்ள என்ட்ரு ஆன உடனே இவர் உள்ளதான் போறாரு. அந்த இன்ஸ்பெக்டர் சேரோட கீழே தலைகீழ போய் விழுந்துட்டான். As he went inside the station, that inspector fell down over the தேவ stairs. சமூகம் முன்னால போகுது. The presence of God is going before him. இவர் உள்ள என்ட்ரு பண்ணா அவன் விழுந்து எழும்பி சேர தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்திருக்கான். அப்பதான் எழும்பி உட்கார்றான். When he entered in, he was taking the chair and he was just seated down. இவரை பார்த்த உடனே ஒண்ணும் இல்ல, நீங்க போயிடுங்க, தயவு செய்து நீங்க போயிடுங்க, உங்க மேல எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க போயிடுங்கன்றான். He said, no problem with you, you please go off from this place, no problem with you. இல்ல என்ன ஏதோ நீங்க தயவு செய்து நீங்க போங்க, நீங்க ஸ்டேஷனே வர வேண்டாம், நீங்க போய் உங்க ஊழியத்தை பாருங்கன்னு சொல்லி அனுப்பிட்டான். He said, you please go off, do not come to the station, go and see to the ministry. நீங்க கை வைத்திட்டு போங்க, காலையில ஆபீஸ்க்கு நீங்க போகும்போது. You lift your hands and go to your office. பிசினஸ்க்கு போகும்போது கொஞ்ச நேரம் கை வைத்திட்டு போ. Before going to business, lift your hands and go. ஊழியத்துக்கு போகும்போது கொஞ்ச நேரம் கை வைத்திட்டு போ. Before going to ministry, lift your hands and go. வேலைக்கு போகும்போது கொஞ்சம் கை வைத்திட்டு போ. Before going to work, you lift your hands and go. கர்த்தருடைய கரத்துல நீ அதை ஒப்பு கொடுத்துட்டு நீ போயிடு. You yield yourselves into the hands of the Lord and go. உன் கைகளை நீ ஏறெடுத்தால் நீ ஜெயிப்பாய், உன் கையை நீ தாழ விட்டால் நீ தோற்பாய். When you lift your hands, you will overcome. When you let down your hands, you will be defeated. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலமுள்ளவைகள் என்று பவுல் கொரிந்தியருக்கு பேசுகிறார். Our weapons are not of the flesh, but it is able to destroy the strongholds. உன் கையை நீ தாழ விட்டால், நீ ஜெபத்துல குறைஞ்சு போனினா, நீ கை வைத்திர அந்த விஷயத்துல குறைஞ்சு போனினா நீ தோத்துக்கிட்டே போவ. If you let down your hands or in prayer, if you are failing, then you will be defeated. கை கொஞ்சம் வலிக்கத்தாங்க செய்யும். Your hands will pain. சாதாரணமா இருக்காது. It's not ordinary. மோசே குறித்து சொல்லி இருக்கிறது கைகள் தாழ விட்டான். அந்த வயசுல அவன் எவ்வளவு நேரம் அந்த கோலை பிடிச்சு நிப்பான் யோசிச்சு பாருங்க. When it is said about Moses in his aged place, how can he hold the hands? வீட்ல இருந்து இங்க வர்றது கூட பைபிளை கையில தூக்க முடியாம தானே ஒய்ஃப்ட்ட கொடுத்து பிள்ளைகள்ட்ட கொடுத்து தூக்கிட்டு வர சொல்ற. அவ்வளவு வீக் நீ இப்போ. Even from coming from your home to faith home, you are asking your wife to carry the Bible, you are so weak. ஆனா எப்படி நீ கோலை வைத்து எவ்வளவு நேரம் நிக்க முடியும்? How can you lift the rod and stand for some time? நான் ஒரு இடத்துல போட்டி வச்சேன், ஒரு ஜெபம் வச்சேன். அதுல ஃபுல்லா கையில பைபிளை தூக்கி ஜெபம் பண்ணனும். அவன் இருக்கறானா உயிரோட இருக்கானா இல்லையான்னு பாத்துறலாம். I conducted a competition that he should hold this Bible and pray if he is alive or not we can see. உன்னுடைய கைகளை உயர்த்தினால் நீ ஜெயிப்பாய். If you lift your hands you will be victorious. உன்னை எந்த வல்லமையும் மேற்கொள்ள முடியாது. No power can overcome you. இத வந்து சேலஞ்ச் மாதிரி எடுத்து இத நீங்க பயிற்சி எடுங்க. You can take this as a challenge and practice it. ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டேனா ஊழியத்துல, வாழ்க்கையில, போராட்டங்களில, வியாதிகளில நீ ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டியா, நீ இன்னையில இருந்து கைகளை உயர்த்துற ஒரு பிராக்டீஸ் கொண்டு வா. If you want to overcome in your life, in your ministry, in your problems, in your difficulties, then practice lifting up your hands. வெற்றியும் தோல்வியும் உன் கைகள் உயர்த்துவதிலே இருக்கிறது. The victory and defeat is laid upon your lifting up your hands. அடுத்து சிம்சோன் தோற்று போனான். Nextly Samson failed. அவன் எப்படி தோற்று போனான்? How did he fail? நியாயாதிபதிகள் 16:5 பார்க்கும் பொழுது, In Judges 14:5, 16:5 பார்க்கும் பொழுது, Judges 16:5, அங்கே அவனை எப்படி மேற்கொள்ளலாம் என்று சத்துருக்கள் வகை தேடினார்கள். the enemies sought as to how they should prevail him. அந்த பெண்கிட்ட சொல்றாங்க, அவனை எப்படி மேற்கொள்ளலாம் என்பது நீ அறிந்து கொள். They looked unto the woman and said, you look into how he can prevail. நீ அவனை நயம் பண்ணு.
You just entice him அவனை மகாபலம் எதிலே உண்டாயிருக்கிறது என்று கேட்டுப்பார். and see where his strength lieth. எப்படி அவனை மேற்கொள்ளலாம் என்பதை மாத்திரம் நீ அறிந்துகொள். And by what means we may prevail him, you will understand this. அதுதான் பிசாசுனுடைய தந்திரம். This is the wile of Satan. உன்னை எப்படி மேற்கொள்ளலாம்னு அவன் ட்ரை பண்ணிட்டே இருப்பான். He is trying as to how he shall prevail you. பணத்தை கொடுத்துட்டு பின் வாங்கிடுவானா? If we should give him money, will he backslide? நீ யோசிச்சு பாருங்க. Just think and see. 3 வருஷம் ஊழியம் செஞ்சுட்டு பணத்தை பார்த்துட்டு பின்மாறி போயிட்டானே யூதாஸ். After 3.5 years of ministry, Judas backslided with money. வருஷக்கணக்காக கேயாசி எலிசாவுக்கு ஊழியம் செஞ்சுட்டு கடைசில ஒரு வஸ்திரத்துக்காக ஒரு மாற்று வஸ்திரத்து நிமித்தம் தோற்று போனானே, குஷ்டரோகியாக மாறி போனானே கேயாசி. Gehazi, who ministered for years together, he became a leper because he of the change of raiment. அருமையானவர்களே, இந்த விசுவாச பாதையிலே நீங்கள் இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Dear beloved, in this faith life you should be controllable in your lust. உன்னுடைய டெம்ப்டேஷன் எல்லாம் நீ கண்ட்ரோல் நீ ஜெயிக்கணும். You should overcome your temptations. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு இச்சை அடக்கம் இருக்க வேண்டும். You should be overcoming your lust. உன்னுடைய இச்சையை நீ கட்டுப்படுத்தக்கூடிய தெரியாதுன்னா உன்னை பிசாசு மேற்கொண்டுருவான். If you are not able to control your lust, Satan will overcome you. ஜெயஜீவியம் என்பது என்ன? What is victorious life? தூங்கணும் போல சரீரம் சொல்லும், மனசு சொல்லும், ஆனா நீ தூங்க கூடாது. Your body will say you should sleep, but you should not sleep. இத வாங்கு வாங்கு வாங்குன்னு ஒரு தூண்டுதல் வரும், அத நீ வாங்க கூடாது. You will have an urging to get it, but you should not receive. ஒரு ரவுண்ட் போயிட்டு வா, சுத்திட்டு வா, சுத்திட்டு வான்னு சொல்லும், நீ எழும்பி போக கூடாது. You will ask you to go around and come, you should not go. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கதை அடிச்சிட்டு இருன்னு சொல்லும், ஆனா நீ கதை அடிக்க கூடாது. It will ask you to chat for some time, you should not chat. கொஞ்சம் ஜஸ்ட் டேஸ்ட் பண்ணி பாருங்க, நீ டேஸ்ட் பண்ண கூடாது. It will ask you to taste something and see, you should not taste. ஜெயஜீவியம்ங்கிறது ஒவ்வொரு பகுதியிலும் உன்னை கண்ட்ரோல் பண்ணுவது. Victorious life is controlling in you in every aspect. இங்கே இவனை மேற்கொள்றதுக்கு அந்த பெண் எவ்வளவோ முயற்சி எடுத்தாள். This woman, she is striving great efforts that she might overcome him. கடைசில சத்துரு அவனை மேற்கொண்டான். Finally enemy overcame. காரணம் என்ன? What is the reason? ஒன்று கைகளை தாழவிட்டால் நீ மேற்கொள்ளப்படுவாய். If you let down your hands, then you will be overcome. இரண்டாவது, உன்னுடைய பிரதிஷ்டையை நீ உடைத்தால் நீ மேற்கொள்ளப்படுவாய். Secondly, if you break your consecration, you will be overcome. உன்னுடைய பிரதிஷ்டையை எப்பெல்லாம் நஷ்டப்படுத்துறியோ அப்பெல்லாம் நீ தோற்கிறாய். Whenever you make your consecration a loss, then you are defeated. அவனுக்கு 7 ஜடை இருந்தது. He had 7 locks. அது 7 விதமான பிரதிஷ்டையை காண்பிக்கிறது. It showed 7 kinds of consecrations. அந்த 7மே அவனை விட்டு போய்விட்டது. All the 7 departed from him. அருமையான சகோதரனே சகோதரியே, Dear brother sister, உன்னுடைய பொருத்தனைகள் எப்படிப்பட்டது? how are your dedications? எழுத்தின் பிரகாரமான பிரதிஷ்டையா, ஆவிக்குரிய பிரதிஷ்டையா? Are you making little consecrations or special consecrations? உன்னுடைய விசுவாச வாழ்க்கைக்கு நீ பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாயா? Are you consecrated with your faith life? உன்னுடைய ஜெப வாழ்க்கைக்கு ஒரு பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாயா? For your prayer life, have you consecrated? நீ முழங்கால் போடுவேன்னு ஒரு பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாயா? For your kneeling down, have you consecrated? இப்ப நம்ம ஆளுங்க எல்லாம் படுத்துக்கிட்டே ஜெபிக்கிறாங்க. Nowadays our people are lying down and praying. ஒரு போதகர் சொன்னாராம், preacher said, இன்னைக்கு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. Today I'm very tired. அதனால நான் இன்னைக்கு சேர்ல உட்கார்ந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். Therefore I think to preach sitting on chair. அப்ப அங்க உட்கார்ந்திருக்க ஒரு ஆள் சொன்னாராம், ஆமா பாஸ்டர், உங்களுக்கு இவ்வளவு டயர்ட், எங்களுக்கு ரொம்ப டயர்டா தான் இருக்கு, அதனால நாங்க படுத்துக்கிட்டே கேட்கலாம்னு நினைக்கிறோம்னு நினைக்கிறேன். Therefore the one who was seated said, yes pastor, you are very tired to sit down on chair, therefore even we are tired, therefore let's lie down and listen to the message. இப்ப பாதி பேர் ஜெபம் பண்றது படுத்துக்கிட்டு தான் ஜெபம் பண்றான். Now half of them are praying sleeping down. அந்த பெட்டை விட்டு எழும்பி கூட உட்கார்ந்து ஜெபிக்கிறதுக்கு அவனுக்கு மனசு இல்ல. நான் கேட்டா ஜெபிச்சிட்டு இருக்க, நீ சும்மா இரு அப்படினா. He is not even wanting to. தூங்கிட்டு இருக்கறவன கேட்டாலும் நான் ஜெபிச்சிட்டு இருக்கேன்னு தான் சொல்றான். Even who is sleeping, he said that he is praying. இப்படி ஜெபம் பண்ணா எப்படி ஜெயிக்க முடியும்? If you are going to pray like this, how can you overcome? காலையிலே நான் ஆயத்தமாகி உம்முடைய சன்னிதானத்திலே வந்து நான் காத்திருப்பேன். Early in the morning I will get ready and be in your presence. காலையிலே ஆயத்தமாகி உம்முடைய சன்னிதானத்திலே வந்து காத்திருப்பேன். காலையில எழும்பி முகம் கழுவி ரெடி பண்ணி ஃப்ரெஷா வந்து தேவ சமூகத்தில் நீ காத்திருக்கணும். In the morning you should get up, you wash your face and make yourself ready and be in the presence of God. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய பிரதிஷ்டை உடைந்தால் பிசாசு உன்னை ஜெயிச்சிடுவான். Dear child of God, if your consecration breaks, Satan will overcome you. உன்னுடைய பிரதிஷ்டை உடைச்சதுக்கு நீ யாரையும் குறை சொல்ல கூடாது, நீதான் அதுக்கு முழு உத்தரவாதி. You should not blame anybody else to break your consecration, you are worthy of it. உன் மனைவியோ உன் புருஷனோ உன்னுடைய பிள்ளையோ உன்னுடைய ஊழியக்காரனோ யாரும் காரணம் கிடையாது, நீதான் காரணம். உன்னுடைய பிரதிஷ்டை உன்னுடைய ஆத்துமாவுக்கு உரியது. No husband or wife or servant of God is worthy of that, is to be blamed because of the consecration, you are responsible. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். The soul that is sinning will die. அவனவன் ஆத்துமாவுக்கு அவனவன் தான் உத்தரவாதி. For every soul he is responsible. நீ எப்ப தோற்றங்கறதை யோசிச்சு பாரு உட்கார்ந்து. Just you count and see as to when you have defeated. எப்ப நீ தாழ்ந்து போனேன்னு யோசிச்சு பாரு. See when you have been humbled. எப்ப உனக்கு ப்ராப்ளம் வந்ததுன்னு யோசிச்சு பாரு. See when you have got this problem. எங்கேயோ நீ தேவனுக்கு துரோகம் பண்ணிருப்ப. You have gone astray to God somewhere. எங்கேயோ நீ பிரதிஷ்டையை உடைச்சிருப்ப. Somewhere you have broken your consecration. அந்த பிரதிஷ்டை உடைஞ்சதனால தான் இன்னைக்கு சத்துரு உன் மேல துணிஞ்சு கை போடுறான். Because that consecration is broken, enemy is putting his hands willing on you. இல்லடா சிம்சன் முன்னால எவனா
எவனா நிக்க முடியுமா? How could anybody stand against Samson? அவன் அந்த பட்டணத்துல நிக்கறானா அந்த பட்டணத்தை விட்டு எல்லாரும் வெளிய போய் நின்னுக்குவான். When he is standing in that city, everybody will go out of the city. அவன் கதவு கிட்ட வரானா கதவை பூட்டுவானே தவிர கதவுக்கு அங்கிட்டு போய் நின்னுக்குவான் என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு. If he is coming by the door, then he will only lock it, they will stand beyond the door. அவன் சிங்கம் போல வருவான். He will come as a lion. வந்து அந்த கதவு கிட்ட நிப்பான். He will stand at the door. எவனா நிக்கறானு பார்த்தா ஒண்ணு இல்ல ஆனா கதவு பூட்டி இருக்கு. அப்ப எவனோ பூட்டி இருக்கான்னு தெரியும். இவன் என்ன செய்வான் தெரியுமா? கதவை இப்படி ஒரு ரெண்டு ஆட்டி தூக்கி புடிங்கி தோள்ல வச்சிட்டு இவன் போயிட்டே இருப்பான். He will know that the door is locked, therefore he will just shake hold of that door, take it in his hands and keep it on his shoulders and go. இவன் கதவை புடிங்கிட்டான் கீழோட புடிங்கிட்டான உடனே அங்க நிக்கிறவன் எல்லாம் ஓடி போயிடுவான். தூரத்துல இருந்து பாப்பான் ஏதாவது என்ன ஆகும். இப்படித்தான் பிசாசு அவனை பார்த்து நடுங்கினான். Even Satan used to tremble at him that he has removed the doors and the people will go behind him and look gaze at him. உனக்கு உன்னை பார்த்து பிசாசு நடுங்கினான். இன்னைக்கு ஏன் நடுங்கல? நீ அவனை பார்த்து நடுங்கிறது காரணம் உன்னுடைய பிரதிஷ்டை நஷ்டப்பட்டிருக்கிற. Satan was trembling when he saw you, but now you are fearing him. The reason is you have lost your consecration. நான் நீ மேற்கொள்வாய் ன்னு உன்னை என்கரேஜ் பண்ணி உன்னை பூஸ்ட் பண்ணி எங்கேயோ போய் தள்ளிவிட விருப்பப்படல. என்னுடைய தூது உன்னுடைய பிரச்சனையிலே நீ ஏன் விழுகிறாய் என்பதை உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். I do not want to boost you up saying that you will overcome and land you into some problems, but you should understand why you are not prevailing. நீ ஜெயிச்சிருவேன்னு உன்னை பூஸ்ட் பண்ணி எங்கேயோ விட்டுட்டு கடைசியா நீ அங்க போய் நிலைகொள்ளாம எங்கேயோ விழுந்துற கூடாது. ஏன் தோற்கிறோங்கிறதையும் நீ சத்தியத்தை அறிஞ்சிருக்கணும். Not to say that you will be victorious and boost you up and land you into some problems, but you should understand the reason why you are not prevailing. ஒன்று உன் கைகளை உயர்த்தி பார். One thing, you lift up your hands. நீங்க அதை பிராக்டீஸ் பண்ணி பாருங்க. Just practice this. ஆண்டவரே நான் 10 நிமிஷம் கை வைத்துவேன். Lord, I will lift up my hands for 10 minutes. ஆண்டவரே நான் 5 நிமிஷம் கை வைத்துவேன். Lord, for 5 minutes I will lift my hands. ஆண்டவரே 1/4 மணி நேரம் கை வைத்துவேன். Lord, for 15 minutes I will lift up my hands. ஆண்டவரே அரை மணி நேரம் நான் கை வைத்துவேன். Lord, for half an hour I will lift up my hands. ஒரு பையன் வந்து தன்னுடைய மனைவியை கொண்டு போய் கன்சீவ் ஆயிருக்கும்போது செக்கப் கொண்டு போல. One boy did not take his wife for checkup when she was conceived. எங்கேயுமே கொண்டு போல. She did not take him anywhere. எல்லாரும் சொன்னாங்க அவன் கர்த்தர் பாத்துக்குவாருன்ட்டான். Everybody asked him to go, but he said the Lord look into it. கடைசில டெலிவரி டைம்ல கொண்டு போய் ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்ல கொண்டு போய் விட்டான். Finally, at the time of delivery, he took her to the primary health center. அந்த டாக்டர் சொன்னா தூக்கிட்டு ஓடி போயிரேன்னு சொன்னான். And the doctor said you take her off. ஒரு செக்கப் கூட வரல இப்ப இங்க கொண்டு வந்திருக்க. இப்ப மட்டும் நீ வீட்ல வச்சு பண்ணு போ அப்படின்ட்டான். You did not bring her for checkup, therefore you take her off and go. இவன் வேற வழி இல்லாம அங்கேயே நின்னான். And finally, without no other go, he stood there. ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. For 15 minutes he stood. கொஞ்ச நேரத்துல அவங்க சொன்னாங்க ஒரு மாதிரி இருக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்கு நாங்க இப்ப ஆபரேஷன் வேணா பண்றோம்னா. And the doctor said it's very complicated, we will operate. இவன் பார்த்தான். He saw. ஆபரேஷனா? Whether it is operation. இந்த வரண்டு வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போய்ட்டான். Saying that he will come back, he took his vehicle and went home. இவன் போய் காசு எடுக்க போறான். அதுக்கு தான் ஆபரேஷனுக்கு தான் காசு எடுக்கிறதுக்கு வீட்டுக்கு போறான்னு நினைச்சிட்டு எல்லாரும் இருந்தா இவன் போய் நெடு முழங்கால்ல மொட்டை மாடியில போய் முழங்கால் போட்டான். They thought that he is going to get money, but he went to the upstairs and he knelt down. கையை உயர்த்தினான். Lifted up his hands. நீங்க சொல்லித்தான் நான் இந்த சத்தியத்துக்கு வந்தேன். You told me and I came into this truth. இப்ப ஆபரேஷன் சொல்றான். Now he is telling it's operation. உள்ளே தூக்கிட்டு வெளியே ஓடுன்னு சொல்றான். He is asking me to take her off. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. I do not know. இப்ப நான் திரும்பி போகும்போது குழந்தை பிறந்திருக்கணும். Now as I return, the baby should be born. ஆபரேஷனுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். I will not allow admit for operation. அந்த சாபத்தை சிலுவையில சுமந்தது உண்மைனா இப்ப நான் திரும்பி போகும்போது ஓகே இருக்கணும்னு சொல்லிட்டு கையை வைத்து ஒரே ஜெபம். If you have taken the curse on the cross, when I go back, the babe should be born. Lifting up his hands, he prayed. இவன் திரும்பி வந்தான் குழந்தை பிறந்திருந்துச்சு. When he came back, the babe was born. அம்மா சொன்னாங்க இந்த நேரத்துல எங்கடா போனேன்னு. ஒண்ணு இல்ல நான் ஜெபிக்க தான் போனேன்னு சொன்னான். The mother said, where have you gone at this time? He said that I just gone to pray. கை வைத்த முடியுமா? Can you raise your hands? கை வைத்தினா ஜெயம். If you raise your hands, then you are victorious. கண்ணீர் விடுறதை விட கை வைத்து. More than to shed your tears, you lift your hands. மனுஷன்ட கால்ல போய் விழுறதுக்கு கர்த்தருடைய கால்ல விழுந்து கை வைத்து. More than to fall at men's feet, you fall in the hand of நீ feet of சரியா God. கை வைத்துட்டு நில்லு கர்த்தர் வின் பண்ண வைப்பார். You lift your hands and stand, the Lord will make you win. ஒரு பையனுக்கு வேலையே கிடைக்கல. One boy did not get a job. சித்தூர்ல ஆந்திரால ஒரு பையனுக்கு வேலையே கிடைக்கல. In Chittoor in Andhra, he did not get a job. கடைசில அவனுக்கு போலீஸ்க்கு இன்டர்வியூ கிடைச்சது. Finally, he got an interview for police. அங்க போனா ஷார்ட் புட் போட சொன்னாங்க. And they were asked him to put the shot put. போடு பாப்போம் எவ்வளவு தூரம் எரியற பார்க்கலாம். He was asked him to throw the shot put, how long he'll இவன் வேலை கிடைச்சா போதுன்னு ஃபாஸ்டிங்ல நிக்கறான். He was fasting that he might go for the interview. மத்தவெல்லாம் பாடியை பில்ட் அப் பண்ணி ரொம்ப தெம்பா வந்திருக்காங்க. இவன் ஃபுல் ஃபாஸ்டிங்ல எப்படியாவது கர்த்தாவே எனக்கு இந்த வேலையை கொடுத்துருங்க சாமின்னு இவன் ஃபாஸ்டிங்ல போய் நின்னவன போய் குண்டு எறிதல் அப்படினு போய் நிப்பாட்டிட்டான். He went in fasting and said that the Lord should give him the job, and he was asked to throw the shot put. அந்த ரவுண்ட்ஸ்ல போய் நிப்பாட்ட வச்சிட்டாங்க இவனை. He was made to stand on the rounds. இவன் சுத்தமா ஆளு ஃபாஸ்டிங்ல காத்தாடி மாதிரி நிக்கறான். He was standing as a wind without any strength. உள்ளான மனுஷன்ல ஸ்ட்ராங் இருக்கு. But he was strong in his inner man. அங்க எஸ்பி டிஎஸ்பி எல்லாம் வரிசையா நின்னு தம்பி கரெக்ட் போடு அப்படினா எரின்னு சொன்னாங்க அவனை. The SP and the DSP asked him to throw that shot put. இவன் தூக்கிட்டு ஜெபிச்சிட்டு இருக்கான்.
He took it and he was praying. full prayer அடிக்கிறான் அங்க. அவங்க சொன்னாங்க, தம்பி உன்னை நாங்க தூக்கி எறிய சொன்னோம், என்ன பண்ணிட்டு இருக்க அப்படினா. He was in full prayer holding on. They asked him to throw. ஜெபம் பண்ணி அபிஷேகத்தை நிறைஞ்சு விட்டான் பாருங்க. அவன் சாப்பிட்டவன் எல்லாம் தோத்து போயிட்டான். In full anointing he threw it and all those who had eaten had failed. அடிச்ச அடியில full எல்லாரோட தாண்டி போயிடுச்சு. இது அபிஷேகத்துல எல்லாம் போகுது அது. In one swing it went off in full anointing and it went and fell in beyond a level. நான் தூத்துக்குடியில விசுவாசியா இருக்கும்போது When I was a believer in Tuticorin, ஒரு சகோதரனுக்கு வேலை கிடைச்சது, சீமன் வேலை. one brother was got that work in Seaman. சீமன் சொன்னா இந்த போட்ல கப்பல் அங்க இருக்கும், இவங்க ஒரு போட்ல போய் அதை இழுத்துக்கிட்டு வருவாங்க, பொருள் மாத்துறது, அதுல சீமன் வேலையா அவனுக்கு வேலை கிடைச்சது. He got the job of the seaman to travel and take the things by boat. அவர் இந்த பக்கத்துல ஏதோ ஒரு கிராமத்துல உள்ள ஒரு சகோதரன். He was a believer of a neighboring village. அவருக்கு எப்படியாவது வேலை கிடைச்சிரணும், ஒரே ஜெபம். He prayed that he must get the job. போட்டி என்னன்னா நீச்சல் போட்டி தான். ஏன்னா தண்ணியில தானே வேலை, அதனால நீச்சல்ல ஜெயிச்சா உங்களுக்கு வேலைன்னு சொல்லிட்டாங்க. And the competition was in swimming. If they should swim and overcome, then they will get the job. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஆயுதம் ஃபாஸ்டிங் தான். And the only weapon that our people know is fasting. சண்டை போட்டாலும் ஃபாஸ்டிங் போடுவான், நல்லா இருந்தாலும் ஃபாஸ்டிங் போடுவான். If he should fight, he will fast. If he is good also, he வீட்ல fast. யாராவது ஏசிட்டாங்கனாலும் அதுவும் ஃபாஸ்டிங், அதுக்கு பேரும் ஃபாஸ்டிங் தான், சாப்பிடாம கிடக்குறதும். இல்ல பிரச்சனைனாலும் போடுறதும் அதுக்கு பேரும் ஃபாஸ்டிங் தான். If anybody fights or if there's any problem, if there is any confusion, then immediately they'll fast. இவர் போய் அங்க ஃபாஸ்டிங்ல வரிசையா நீச்சல்ல நிக்கிறார். In fasting, he stood for swimming. ஆண்டவரே எப்படியாவது ஃபர்ஸ்ட் வந்துறணும் சொல்லி. Lord, somehow I should come first. அவரை பார்க்க கூட சொல்லலாம், பேட்டி கூட எடுக்கலாம். And if we could see him, we can also ask this commentary. 1 2 3 now அவர் சொல்றார், நான் விழுந்ததுதான் தெரியும் எங்க வந்துட்டேன், விழுந்ததுதான் தெரியும். அபிஷேகத்துல சும்மா டம 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 டமன்னு அடிச்சு எங்க வந்துட்டான், ஃபர்ஸ்ட் வந்து அடிச்சிட்டாங்க. He said, I knew that I had fallen, in anointing I came and I got first. கர்த்தரை நம்பினா நீ தோற்று போக மாட்டாய். And if you have believed on God, you will never fail. கை உயர்த்தணும், உன்னுடைய பிரதிஷ்டையை நீ பாதுகாக்கணும். Today you should lift your hands and preserve your consecration. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நீ தோற்றனா பிரதிஷ்டை எல்லாம் கணக்கு போட்டு பாரு. If you fail, then you just count your consecration. எந்த பிரதிஷ்டையில நம்ம டவுன் ஆயிட்டோம்? In which consecration I have gone down? ஜெபத்தை விட்டுட்டோமா? Have I left the prayer? பரிசுத்தத்தை விட்டுட்டோமா? Have I left my holiness? விசுவாசத்தை விட்டுட்டோமா? Have I left the faith? ஃபாஸ்டிங்கை விட்டுட்டோமா? Have I left fasting? துதியை விட்டுட்டோமா? Have I left praising? முழங்கால விட்டுட்டோமா? Have I left kneeling? அதிகாலையில எழும்புறதை விட்டுட்டோமா? Have I left raising up morning? நீ கணக்கு போட்டு பாரு, ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து அப்படி நிக்கும். You just count and see, one account will stand. அதை நீ கரெக்ட் பண்ணு, அடுத்து நீ வின் பண்ணுவ. You correct that and you will win. அதுதான் தேவனுடைய சத்தியம். This is the truth of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இரண்டாம் நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே யூதா ராஜா ஜெயித்தான். Second Chronicles 13:18 we see that the king of Judah overcame. அதே இடத்துல இஸ்ரவேல் ராஜா தோற்று போனான். At the same place the king of Israel was defeated. ஒரு விதத்துல பார்த்தா ரெண்டு பேருமே ஆவிக்குரிய சந்ததிகள். On one angle we see that both of them are spiritual generations. ஒருத்தன் ஜெயிச்சிட்டான், ஒருத்தன் தோத்துட்டான். One overcame and one defeated. இரண்டு நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Second Chronicles 13:18 அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். இங்கே அவங்க ஜெயிச்சதுக்கு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. The reason for them to overcome in this place is told. இஸ்ரவேல் தோத்துட்டான், யூதா ஜெயிச்சிட்டான். Children of Israel were defeated, Judah prevailed. உன்னுடைய சபையில இருக்கிற ஒருவன் தோத்து போறான், ஒருத்தன் ஜெயிக்கிறான். The one in the church is defeated, one is prevailing. இவர்கள் தோத்து ஜெயிச்சதுக்கு காரணம் கர்த்தரை சார்ந்து கொண்டார்கள். The reason for him to prevail is they relied upon the Lord. கர்த்தரை நம்பி நீ நன்மை செய். You trust in the Lord and do good. கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். You will rely on the Lord. கர்த்தருடைய பட்சத்துல வந்து நில்லுங்கள். You stand on behalf of the Lord. குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா எல்லாரும் உலக பிரகாரமான காரியத்துல நின்னா நீ கர்த்தர் பட்சத்துல வந்து நில்லு. If you have a problem in your house, if they all do in the worldly manner, you stand on behalf of the Lord. எல்லாரும் சடங்காச்சாரம் சாஸ்திரங்கள் பார்த்தானே நீயும் போய் அவங்க கூட நிக்காத, நீ கர்த்தர் பக்கத்துல வந்து நில்லு. If you have any rituals in your house, do not go and stand on their side, stand on the side of the Lord. அவனுக்கு ஏத்த மாதிரி உலக வழிபாடுல சிக்க கூடாது. Do not be caught in the rudiments of the world like him. நீ கர்த்தரை சார்ந்தா நீ ஜெயிப்ப, கர்த்தரை விட்டானா நீ தோற்று போவாய். If you rely on the Lord, you will prevail. If you leave the Lord, you will fail. இன்னைக்கு அநேகர் கர்த்தரை சார்ந்து கொள்ளாதனால தோற்று போகிறார்கள். Today many of them without relying on the Lord, they fail. கோலியாத்தை சந்திக்கும் பொழுது தாவீது சொன்னது,
நீ உன்னுடைய மாம்ச பலத்துல வந்து நிக்கிற, நான் ஆராதிக்கிற தேவனுடைய நம்பி நான் வந்து நிக்கிறேன்னு சொன்னான். When meeting Goliath, David said, "You are standing in your fleshly strength, but I stand in the name of the Lord." நீ மாம்ச பலத்துல வந்து நிக்கிறாய். You are standing in your fleshly strength. நான் ஜீவனுள்ள தேவன் பேர்ல நம்பிக்கை வச்சு வந்து நிக்கிறேன். But I trust in the name of the Lord and stand here. நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன் சொன்னான். I am standing in the name of the Lord of hosts whom you have defied. கர்த்தரை நம்பி நீ நிக்கணும். You should trust in the Lord and stand. எந்த யுத்தத்தில நீ கர்த்தரை நம்பி நின்னா ஒருபோதும் உன்னை வெட்கப்பட விடவே மாட்டார். Whichever battle you stand trusting in the name of the Lord, then he will never leave you to fail. ஆண்டவரை நம்பினவன் தோற்று போனதே கிடையாது. He who has trusted in the Lord was never failing. ஒருத்தன் ஜெயிச்சிட்டானா நீங்க பாருங்க, அவன் ஆண்டவர் பக்கத்துல ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிருப்பான். When anyone is overcoming, you see he should have done anything on the side of the Lord. அந்த இடத்துல முடியலன்னா நீ கர்த்தரை சார்ந்து நின்னா கர்த்தர் வந்து அந்த வல்லமையை மேற்கொள்வார். If you cannot do the battle, then if you stand on the side of the Lord, then he will fight the battle for you. ஏசாயா 42 பார்க்கும் பொழுது Isaiah chapter 42 13 அவர் வந்து உனக்காக அந்த சத்துருவை மேற்கொள்வார். verse 13 we see that he will come and destroy your enemy. கர்த்தர் பராக்கிரமசாலியை புறப்பட்டு யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை அவர் மேற்கொள்வார். The Lord will go forth as a mighty man, he shall stir up jealously like a man of war, and he shall prevail against the enemies. நீ கர்த்தரை சார்ந்து கொண்டு நின்றால் நீ மேற்கொள்ள முடியும். கர்த்தர் உனக்காக அந்த வல்லமையை மேற்கொள்வார். If you trust in the Lord, then he will overcome the battle for you. இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தரை சார்ந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? How many of you want to trust in the Lord? கர்த்தரை அந்தந்த நேரங்களில் நீங்க சார்ந்து கொள்ளணும். You rely on the Lord at every time. ஆண்டவரை நம்பி நீ நின்னா நீ தோற்று போக கர்த்தர் உனக்கு இடம் கொடுக்கவே மாட்டார். If you should trust in the Lord and live, he will never allow you to fail. இரண்டாம் நாளாகமம் 13:12 அந்த மனுஷன் சொல்றான், இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியாய் எங்களோடு கூட இருக்கிறார். Second Chronicles 13:12 we see that he is saying that the Lord as the captain of the host is with us. அவங்க சொல்றாங்க, தேவன் எங்கள் சேனாதிபதியா இருக்கும் பொழுது நாங்க நிச்சயமா ஜெயிப்போம். If God is our captain, then surely we will prevail. தேவ சமூகம் இல்லாம நீ வெளிய போகாத. Without the presence of God, do not go outside. தேவனுடைய வழிநடத்தல் இல்லாம எந்த தொழிலும் செய்யாத. Without the leading of the Lord, do not do any business. தேவனுடைய சமூகம் இல்லாம நீங்க எங்கேயும் போகாத வேண்டாம். Without the presence of the Lord, do not go anywhere. ஆண்டவரை சார்ந்து கொண்டு நீங்கள் எதையும் செய்யுங்கள். Means relying on the Lord, do everything. நீ எப்படி இவ்வளவு பெரிய காரியத்துல தலையிட்ட கர்த்தரை நம்பி செஞ்சிருக்கிற? How did you trust in the Lord and do this, and the Lord has done like this? எப்படி நீ கோலியாத்தை எதிர்கொள்ள முடியும்? நான் சேனைகளின் தேவனுடைய நாமத்துல நான் வந்திருக்கிறேன். How can you overcome Goliath? I have come in the name of the Lord of hosts. அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய தேவனை நீங்கள் சார்ந்து கொண்டால் நீங்கள் சத்துருவை மேற்கொள்வீர்கள். சத்துரு நிச்சயமாய் தாழ்த்தப்பட்டு போவான். Dear beloved, if you rely on the Lord your God, then you will definitely prevail against your enemies, and the enemies will be put down. அடுத்து ரோமர்களின் நிருபம் 6ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது Nextly in Romans chapter 6 14ஆம் வசனத்துல verse 14, பாவம் உங்களை மேற்கொள்ளாது. sin shall not prevail against you. இன்னைக்கு நம்ம எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணாலும் எவ்வளவுதான் ராபோஜனம் எடுத்தாலும் எவ்வளவுதான் ஆவியில் நிரம்பினாலும் மறுபடி பாவம் அறிக்கைன்னு சொன்னா பழைய லிஸ்ட் வாசிச்சறோம். Even now how much ever we are confessing or we are sanctifying ourselves, taking part in communion, we have a list of sins. மறுபடியும் அடுத்த ட்ரிப்புக்கு அந்த பாவ அறிக்கை அதே ஸ்டேட்மெண்ட் தான். Next confession we have the same statement. 6 மாசத்துக்கு ஒரு தடவை ராபோஜனம் வச்சாலும் அதே அறிக்கை தான், ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை வச்சாலும் கூட அதே அறிக்கை தான். If you have this confession for 6 months once or once in 1 month, you have the same confession. காரணம் இந்த பாவம் அவனை மேற்கொண்டு விடுகிறது. The reason is sin is having dominion over him. அருமையானவர்களே, உங்களில் யாருக்காவது ரகசியமான பாவத்தினுடைய போராட்டம் இருக்கிறதா? Dear beloved, have you any struggle with your secret sins? எண்ணங்களை உங்களால் ஜெயிக்க முடியவில்லையா? Are you not able to overcome your thoughts? பாவம் உங்களை மேற்கொள்ளுகிறதா? Is sin overcoming you? ரோமர் 6:14 வாசியுங்கள். Romans 6:14. கிருபை நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கிருபைக்கு நீங்கள் கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. Because ye are subjected to grace, sin shall not have dominion over you. எவ்வளவோ பாவத்துல சிக்கினவன் எல்லாம் கர்த்தர் எவ்வளவு அருமையா விடுதலை ஆக்கிறார். We can see how many of them who were caught in the clutches of sin were being delivered. செயின் ஸ்மோக்கர்ஸ் எல்லாம் விடுதலை ஆகிருக்காங்க. Ones who were chain smokers have been delivered. ட்ரக் அடிக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் விடுதலை ஆகிருக்காங்க. All the drug addicts have been delivered. பயங்கர கொலைகாரர்கள் துன்மார்க்கர்கள் எல்லாம் கர்த்தர் சந்திச்சிருக்கார். All those who were murderers and wicked, the Lord met them. எவ்வளவோ மோசமான நிலவரத்துல தேவனை விட்டு எவ்வளவோ தூரம் போனவங்க எல்லாம் கர்த்தர் சந்திச்சிருக்கார். People who were in a worse state and gone far from the Lord has met them. எப்படி அவங்க ஜெயிச்சாங்க? How did they overcome? கிருபையை சார்ந்து கொண்டார்கள். They trusted in that grace. அவர்கள் பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. Because they are not under law but under grace, sin shall not have dominion over you. கிருபைக்கு நீங்க எவ்வளவு இடம் கொடுக்கறீங்க? How much you give room for grace?
கிருபைன்னு சொல்லி எப்பொழுதும் உங்களுடைய வாயிலிருந்து தேவனுடைய கிருபையை தான் நீங்கள் புகழ வேண்டும். Always you should say grace and grace and praise that grace. தேவன் சத்தியத்தை மாத்திரம் அனுப்புறதில்ல, சத்தியத்தின்படி சத்தியத்தோடு ஜீவிக்கக்கூடிய கிருபையும் சேர்ந்தே அனுப்புகிறார். The Lord not only sends his truth but also grace along with it. பயங்கர பாவிகள் எல்லாம் சந்திக்கப்படுறாங்க. Great sinners have been saved. தேவன் அவங்களெல்லாம் சந்திக்கிறார். The Lord had met all those. அந்த பாவத்துல இருந்து அவங்களுக்கு எப்படி விடுதலை கிடைச்சதுன்னு அவங்களால வர்ணிக்க சொல்ல தெரியல. They cannot describe as to how they have been delivered. எப்படி அந்த குடிப்பழக்கம் போச்சுன்னு அவனுக்கு சொல்ல தெரியல. They don't know how their drinking have gone. அந்த எண்ணமே அவனுக்கு இல்லாம போயிடுச்சு. காரணம் என்ன? The thought itself is gone. What's the reason? அவனுக்குள்ள நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா, அவன் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறான். The incident which took place in him is he is subjected to grace. கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உன்னை மேற்கொள்ளாது. Because you are subjected to grace, sin shall not have dominion over you. நீ கிருபைக்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்து பாரு. You yield yourself to grace. ஒவ்வொரு நாளும் நீ எப்படி ஜெயிச்சேன்னா கிருபை. Every day how you have overcome is by grace. இவ்வளவு தூரம் நீ எப்படி வந்த கிருபை. You have thus far come by grace. எப்படி சுகம் கிடைச்சது கிருபை. You have got healing by grace. எப்படி இவ்வளவு ஆசீர்வாதம் கிடைச்சது கிருபை. You have got these blessings by grace. கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லிட்டே நீ போயிட்டே இருக்கணும். You should confess by grace and go. அப்படி ஒரு திருப்தி கிருபையில உனக்கு உண்டாக வேண்டும். You will have such a satisfaction in grace. அருமையான தேவனுடைய பிள்ளையே, dear child of God, உன்னுடைய வாழ்க்கையில நீ கிருபைக்கு கீழ்ப்படிந்து பழகிப்பாரு. You in your life you subject yourself to grace. கிருபை ஆவியாக அருளப்படுகிறது. This grace as a spirit is given to you. கிருபையின் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். The Lord says that I will pour out my spirit of grace. கிருபைக்கு நீ கட்டுப்படும் பொழுது, கிருபை உன்னை கட்டுப்படுத்தும் பொழுது உனக்கு பாவம் வந்து வேலை செய்யாது. When you subject yourself to this grace and when that grace is controlling you, sin shall not have dominion. அந்த ஆல்கஹால் ஸ்மெல்லே உன்னை துரத்தி விட்டுற வேண்டாம்னு சொல்லுவேன். Even that alcohol smell will chase you off. அந்த ஸ்மோக்கிங், அந்த புகை, அந்த ஸ்மோக் உன் முகத்துல பட்டாலே உனக்கு எரிச்சலா இருக்கும். Even when that smoke just comes over your face, you will be annoyed. ஆனா ஒரு காலத்துல நீ அப்படிப்பட்ட ஆள் இல்ல. But once you were not so. நீ ரோட்ல கிடக்கறதெல்லாம் எடுத்து குடிச்ச ஆள். You were the one who was smoking with everything on the road. நீ யார்ட்டையாவது கடன் வாங்கியாவது குடிச்ச ஆளு. You were getting debts and you were drinking. ஆனா கர்த்தர் எப்படி மாத்துனாரு? But see how the Lord has changed. கிருபைக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்த பின். Because you have yielded to grace. இன்னும் ஏதாவது பாவத்துல நீங்க சிக்கி இருக்கீங்களா? Have you been cast into any sin? தவறான தொடர்புகள்ல சிக்கி இருக்கீங்களா? You have any wrong contacts? இன்னும் கெட்ட பழக்கவழக்கங்கள் ஏதாவது இருக்கா? Have you any wrong practices? இனி அது உன்னை மேற்கொள்ளாமல் இருக்கணும்னா நீ கிருபைக்கு கீழ்ப்படி. That you might not have dominion over you, you subject yourself to grace. நீ கிருபைக்கு கீழ்ப்படிந்தால் பாவம் உன்னை மேற்கொள்ளாது. If you are under grace, sin shall not have dominion over you. அடுத்ததாக, nextly, நீ யூதனா இருந்தா ஒருவனும் உன்னை மேற்கொள்ள முடியாது. If you are a Jew, no one can overcome you. நீ யூதனா இருந்தால் தாழ்ந்து போக மாட்டாய். If you are a Jew, you shall not be coming down. எஸ்தர் 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, reading in Esther chapter 6, 13ஆம் வசனத்திலே, verse 13, அங்க போய் ஆமான் தன்னுடைய வீட்ல தன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் சொல்லுகிறான். There Haman is going and telling all his problems in his house. எல்லாம் சொல்லிட்டு கடைசியா சொல்றான், இந்த மொர்தெகாயினால தான் எனக்கு மைண்ட்ல கொஞ்சம் ப்ராப்ளம்னு சொல்றான். And finally he says, because of this Mordecai I have some problem in my mind. அவனுக்கு சொல்லப்பட்ட பதில் என்ன தெரியுமா? What was his reply? அவன் யூதனா இருந்தால் நீ கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். If he is a Jew, you have to subdue yourself. அவனை எவனுமே மேற்கொள்ள முடியாது. Nothing can overcome him. வாசியுங்கள். எஸ்தர் 6:13. Esther chapter 6 verse 13. ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சீரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்தபோது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சீரேஷும் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். If he is the seed of the Jews, then thou hast begun to fall and shall not prevail against him. அப்படினா யூதனுக்கு என்ன அவ்வளவு பெரியதா? அப்படி அல்ல. நமக்கு உள்ளத்தில் யூதனானவனே யூதன். If it is Jews, he is a Jew in his heart. நீ சரியான ஒரு அபிஷேகம் பெற்றிருந்தால், if you are rightly anointed, உள்ளத்துல உனக்கு ஒரு விருத்த சேதனம் இருந்தால், if you have a circumcision in your heart, நீதான் ஒரு யூதன். you are a Jew. எழுத்தின் பிரகாரமான விருத்த சேதனம் அல்ல. Literal circumcision is not circumcision. ஆவியிலே பண்ணப்படுகிற விருத்த சேதனமே முக்கியம். The circumcision in the heart is most important. வேதம் சொல்லுகிறது, உள்ளத்தில் யூதனானவனே யூதன். The word of God says, he that is a Jew in his heart is a Jew. இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் உள்ளத்திலே யூதர்களாக இருக்கிறோம்? How many of us are found as Jews in our heart? எத்தனை பேர் உள்ளத்திலே ஒரு தெய்வீக வேறுபிரித்தல் இருக்கிறது? How many of you have the life of separation in yourself? நீ என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இதுக்குள்ள வந்தியோ நீ ஒரு யூதன். When you have saved and come into this, you are a Jew. என்னைக்கு நீ பைபிள் எடுத்துட்டு உள்ள வந்தியோ அன்னைக்கு நீ ஒரு யூதன். For the day you have taken your Bible and come, you are a Jew. நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர். You are the one chosen by God. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல நீ இதை பார்க்க முடியும். In Philippians 3rd chapter you can see this. 3ஆம் வசனத்துல, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். We who have been circumcised in the spirit, we are in Christ, we are the one
who was circumcised. தேவனை நம்பி நீ வந்துட்டேனா நீ ஒரு யூதன். If you have trusted in the Lord and come, you are a Jew. நீ போனா அதுக்கு பின்பு ஒருத்தனும் உன்னை பீட் பண்ண முடியாது. If you are going, nobody else can prevail you. நான் அதத்தான் அடிக்கடி சொல்லுவேன். நீ ஒரு இன்டர்வியூக்கு போனேனா உனக்கு தான் வேலை கிடைக்கணும், மத்தவனுக்கு தான் ஏமாற்றம் உண்டாகும். If you are going for an interview, you only should get the job, others should be cheated. நீ ஒரு எக்ஸாம் எழுதினா நீ தான் ஜெயிக்கணும். If you are writing an exam, you should overcome. அதுதான் யூதனுடைய அபிஷேகம். That is the anointing of a Jew. மத்தவனை காட்டிலும் உன்னை ஞானத்தினால் நிரப்பணும். He will fill you with wisdom above all. மத்தவனை காட்டிலும் உன்னை ஸ்கில்ஃபுல்லா கர்த்தர் மாற்றணும். More than the others, he should make you skillful. மத்தவனை காட்டிலும் அறிவுள்ளவனாய் உன்னை மாற்றணும். He should make you wiser than all the others. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, நாத்தானியேல் இந்த 4 பேரை பீட் பண்ண அந்த தேசத்துல எவனுமே கிடையாது. There was nobody in that nation to overcome Shadrach, Meshach, Abednego and Daniel. சாஸ்திரிகள், மெஜிஷியன் எல்லாரும் வந்து நின்னு பார்த்தான். ஒருவனுக்கு அவன் முன்னால நிக்கவே முடியாது. There were wise people and magicians and astrologers, nobody could stand before them. எந்த கல்தேயனும் அவனுக்கு முன்னால நிக்க முடியாது, கிரேக்கனும் நிக்க முடியாது. No Chaldeans, no Greeks could stand for them. யாருமே நிக்க முடியாது. ஏன்னா இவன் சரியான ஒரு யூதன் அங்க நிக்கிறான். 4 பேர் நிக்கும்போது இவனை பீட் பண்றதுக்கு அவனுக்கு சக்தியே கிடையாது. He is a right Jew standing there, therefore no other one could prevail him. பிரியமானவர்களே, நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்களா? Dear beloved, are you anointed people? நீங்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்களா? Have you been consecrated? நீங்கள் கை உயர்த்த ஜனமா? Are you the people lifting up your hands? கர்த்தரை சார்ந்து கொண்ட கூட்டமா? Are you the ones relying on the Lord? ஆவியானவர் உன் நெற்றியிலே பரிசுத்தாவின் முத்திரையை குத்தி இருக்கிறாரா? Has the Lord put a seal in your foreheads? நீ கர்த்தருடையவன் என்ற நாமம் உன் நெற்றியிலே இருக்கிறதா? Are you having the seal that you are belong to the Lord? நீ நிச்சயமா ஜெயிக்கணும். உனக்கு முன்னால அவன் எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருந்தாலும் அவன் தாழ்ந்து போவது நிச்சயம். Whatever posting he might be in, he should definitely fall. ஏன்னா உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். Because he that is in you is greater. யூதா கோத்திரத்து சிங்கமே உனக்குள்ள இருக்கிறது. அதெல்லாம் சும்மா எலி கூட்டம் மாதிரி தான். The lion of Judah is found in you, they are all found as rats. சிங்கம் கர்ஜிக்கிறது, எவன் பயப்படாதிருப்பான்? The lion is roaring, who shall not fear? நீ அபிஷேகத்தோடு நீ ஜாபுக்கு போய் நில்லு. With that anointing, go and stand in the job. சமீபத்துல ஒரு கேர்ள் எனக்கு ஃபோன் பண்ணா. In recently times, a girl phoned up to me. அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிருந்தது. She got a job in a good place. என்றைக்கோ ஏதோ ஒரு காரியத்துல மிஸ் பண்ணி விட்டாள். Sometime in some matter she lost it. அத வச்சு அவளை வேலையில இருந்து தூக்குறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டாங்க. With that they wanted to take off from the job. அதுக்கு சிலர் ரொம்ப கன்னிங்கா ஏற்பாடு பண்ணிட்டாங்க. And some of them cunningly were working. அதுல இவ சிக்கி விட்டு கடைசில இவளை வேலையை விட்டு தூக்குறதுக்காக அவங்க பேப்பர்லாம் ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. She was entangled and they prepared papers that they might take her off the job. பெரிய பாஸ்ட போய் பேச முடியாது. And she could not speak to the big pastor. அவங்களும் ஒரு லேடி தான், பட் அவங்கள்ட்ட போய் இவங்க பேச முடியாது. Even she was a lady, but she could not talk to him. அவ்வளவு பெரிய போஸ்டிங்ல அவங்க இருக்கனால அவங்கள்ட்ட போய் விளக்கி இவளால சொல்ல முடியல. She was in the big posting, but she could not explain her things. ஆனா ஒரு கூட்டமே சதி திட்டம் போட்டு இவளை சரியான ஒரு ரிப்போர்ட்ல சிக்க வச்சு அவளுக்கு பேப்பர்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இந்த காரணத்தை வச்சு இவளை ஊஸ் பண்ணிரலாம். But a group was working against her, and they prepared the things that they might take Woods off the job. ரொம்ப நிர்பந்தமான நிலவரத்துல அவள் தள்ளப்பட்டாள். She was pushed into a desperate situation. இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல இந்த பேப்பர் இஷ்யூ பண்ண போறாங்கங்கிறது இவளுக்கு செய்தி வந்துருச்சு. She knew and she got the message that in a few hours this paper will be issued. அந்த பில்டிங் உடைய 10வது மாடியோ 11வது மாடியோ உச்சிக்கு அவள் போனாள். And she went to the top of that building above 10 or 12th row. இவ போனது யாருமே இல்லாத ஒரு இடத்துல போய் கொஞ்ச நேரம் ஜெபிக்கணும். She went to a place where nobody will be there to pray. அதான் இவ மைண்ட்ல இருந்தது. That was in her mind. அதனால நேரா போய் உச்சிக்கு போய்ட்டா. அது எத்தனையோ ஸ்டோரி பில்டிங். அங்க போனாலே காத்தே அடிச்சு கீழ தூக்கிற மாதிரி இருக்கு. அந்த லெவலுக்கு அவ போய் யாருமே இல்ல ஜெபிக்க ஆரம்பிச்சா. She went to the top stairs where nobody was and started to pray. அழுதா. She cried. என் குடும்ப நிலவரம் எப்படி இருக்கு? Some family situations like this. என் ஜாப் இப்போ இவ்வளவு நிர்பந்தமான நிலவரத்துல போயிடுச்சு. And my job is in such a desperate situation. என் மேல தப்பு இல்லன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. You know Lord, I have no fault. எனக்கு அபிஷேகம் இருக்கு. I have anointing. ஆனா இவங்க எல்லாம் சேர்த்து இப்ப என்னைய கவுத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. But all of them want to overthrow me. இப்போ நான் என்ன செய்யணும்? Now what should I do? நீங்க என்ன பண்ண போறீங்க? What are you going to do? அப்படியே அவளை சிந்திக்கும்போது அந்த வாலிப பிள்ளைக்கு என்ன பண்ண முடியும்? மதுரையில இருந்து அங்க போயிருக்கிறா. இன்னைக்கு வேலை இல்லன்னா உடனே வீட்டை காலி பண்ணணும், ரூம காலி பண்ணணும், வீட்டுக்கு வரணும், பல கேள்வி, அடுத்த கம்பெனில வேலையை தொடரணும், ஒரே குழப்பம். அங்க நின்னு ஓன்னு உட்கார்ந்து அழுதா. When she thought like this, that she has gone from Madurai, if she has to leave the job, she has to leave, vacate the place and everything, and will be a great question. She thought of this and wept. ஒரு தனிமையான இடத்தை தேடி போய் உட்கார்ந்து அழுதா. She sought for a single place alone and cried. அழுது முடியும் போது திடீர்னு பார்த்தா ஒரு 4-5 பாய்ஸ் அவ கூட வேலை பார்க்கிற அந்த குரூப்ல இருக்கிற பசங்க அவனுங்க எதேச்சியா மேல வந்துட்டாங்க. After she finished crying, 4 or 5 boys who were working with her came on top of her. அவங்க வந்த உடனே ஐயோ பையங்க வந்துட்டாங்களேன்னு வேகமா முகத்தெல்லாம் தொடச்சிட்டு அழுகையெல்லாம் தொடச்சிட்டு அவ போய் அந்த பால்கனில போய் நின்னுட்டா. Immediately she went and stood in the balcony, wiping off her face that they have come. அவனுங்க இத பார்த்துட்டாங்க. They saw her. இவ போய் பால்கனில பார்டர்ல போய் நிக்கிறா, அந்த ஓரத்துல நிக்கிறா.
இவங்களுக்கு வேற மாதிரி ஒண்ணு வந்துருச்சு. இவ அழுகுறா, அங்க போய் நிக்கிறா, ஏதோ சம்திங் ராங்னு சொல்லிட்டு 5 பேரும் சர்றன்னு கீழே போயிட்டாங்க. She stood in the edge of the balcony. They had a thought that she's crying like this and going standing in the corner, immediately went down. ஜெபிச்சா இவங்கள பார்த்து அவ எந்திரிச்சு நின்னான்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஏதோ இவ பண்ண போறா, பார்டருக்கு போயிட்டா, இப்ப அடுத்த ஸ்டெப் ஏதோ பண்ண போறான்ட்டு கீழே ஓடி போய் அந்த சீஃப கூப்பிட்டு ஏதோ ப்ராப்ளம் உச்சில நிக்கிறா, என்ன பண்ணுவீங்களோ தெரியாதுன்ட்டாங்க. They went down, she stood up thinking that they have come, but they went down and told the boss that she's having some problem, she's standing on top. அடுத்த 2 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா கம்பெனில இருக்கிற டாப் எல்லாம் எங்க வந்தாச்சு, வந்துட்டான், உச்சிக்கு வந்துட்டான். அவ்வளவு பேரும் அந்த லேடி ஈடிலாம் பாஸ் எல்லாம் மேல ஓடி வந்துருச்சு. In the next 2 minutes, all the boss and all the people of the staff of the people came on top. நீ செஞ்ச தப்பு பெரிய தப்பே இல்ல, ஒண்ணுமே கிடையாது, யார் உன்னை வேலையை விட்டு எடுக்க முடியும், நீயே ஏதோ தப்பான முடிவு எடுக்கிற அப்படி இப்படின்னு சொல்லி இவளை உடனே கீழே கொண்டு போய் உடனே பேப்பர்லாம் மாத்தி அடிச்சு உனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. நாங்க இவளுக்கு ஒண்ணுமே புரியல, இவ போனது ஜெபிக்க, சூழ்நிலை மாறினது இப்படி, ஆக மொத்தத்துல வேலை கன்ஃபார்மா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. They said that you have not done anything wrong, why are you gone there and you come there, your papers will be rewritten. She came down and her work was confirmed. இப்ப அதே ஜாப்ல நல்ல போஸ்டிங்ல இருக்கறா. And in that same job she is in good posting. அதாவது காரியம் மாறுதலாய் முடிய தேவன் கணக்கிடுவார். நீ அபிஷேகத்துல இருக்கணும், ஜெபத்துல இருக்கணும். You should be in anointing and in prayer, and the Lord will turn everything contrary to you. நீ யூதனானால், if you are a Jew, உனக்கு முன்னால எல்லாரும் தாழ்ந்து போணும். everybody will fall against you. நீ யூதனானால் ஒருவனும் உன்னை மேற்கொள்ள முடியாது. If you are a Jew, nobody can prevail against you. நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தால், சரியான ஞானஸ்நானம் எடுத்தவனாக இருந்தால், சரியான பிரதிஷ்டைக்குள்ள இருந்தா, உனக்கு முன்னால எல்லா வல்லமையும் கீழ்ப்படிந்தா போகும். If you are an anointed person, if you have taken the right baptism, if you are a consecrated person, everything should fall down before you. லூக்கா 10:19 இயேசு என்ன சொன்னார்? Luke 10:19, what does Jesus say? சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். I give you all authority to overcome every evil power. சகல வல்லமைகளை மேற்கொள்ளத்தான் அதிகாரமே தவிர அதுக்கு கீழ்ப்படிந்து நடுங்கி கீழே விழுந்து முழங்கால் போடுறதுக்கு அதுக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை. He is giving all power to overcome every power of the devil, not to kneel down and worship it. இந்த மோட்ச பிரயாண புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா, when you read the Pilgrim's Progress, ஒரு குறுகிய பாதை வழியா அவன் கடந்து போக வேண்டிய ஒரு கட்டம் வரும். he is coming in a path to go through a narrow path. அந்த ரெண்டு பகுதியிலும் பாத்தீங்கன்னா 2 சிங்கம் நிக்கும். when you see the both edges, you have the lions. ஆண்டவர் சொல்றார் நீ போன்னு சொல்லி. the Lord will say go. அவன் சொல்வான் எப்படி ஆண்டவரே போக முடியும், அங்க 2 சிங்கத்தை நிக்க வச்சிட்டு என்னைய போனா நான் எப்படி போகாம. he asks us to how I shall go when you have kept 2 lions. போன்னு சொல்றீங்க கரெக்ட். It's good that you are saying go. அங்க 2 சிங்கமும் நிக்குது, இதுல ஒரு சின்ன பாதை, இதுக்குள்ள நான் நுழைஞ்சா ரெண்டு ஆளுக்கு ஒரு வாயில எடுத்துட்டு போய்டுவேன். It's a small path. If I should go through this path, these lions will catch each one. ஆண்டவர் சொல்வார் நல்லா பாரு அந்த சிங்கம் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்வார். And he said, you look at the lions, they are tied up. நீ நல்லா பாரு அந்த வல்லமை ரெண்டும் கட்டப்பட்டிருக்கு, நீ போயிட்டே இருமா. You look properly, the lions are just caught up and you can go. அதுக்கு பிறகுதான் தெரியும் இவன் பாப்பா ஆமா சிங்கம் என்ன செய்யப்பட்டிருக்கு, கட்டப்பட்டிருக்கு, நான் போறேன்ட்டு உள்ள போ. When he saw the lions, they were tied up and he went. அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை இந்த பாதையில கொண்டு வரார்னா சகல வல்லமையிலும் மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுத்து தான் கொண்டு வரார். Dear beloved, if the Lord is taking you through this path, then he has given you all the power and he is taking you. ஒரு சிலர் சொல்வாங்க பிசாசெல்லாம் துரத்தாத, நீ எப்பமாவது வீக் ஆயிட்டேனா எல்லாம் வந்து உன்னை அடிச்சிரும். Some of them will say, do not chase the Satan, then when you are becoming weak, it will come and dash over you. அந்த தத்துவமே கிடையாது, அந்த சத்தியமே கிடையாது. There is no formality like this and there is no truth like this. உன்னை துரத்த வைக்கும்போது உனக்கு அதுக்கு full power கொடுத்தா உன்னை கொண்டு போய் நிப்பாட்டுவார். When he is making you to chase, he is giving you full power to overcome. நம்ம ரிவர்ஸ் அடிக்கிறது, உன்னை தாக்குறது, அதெல்லாம் அந்த மெத்தடே கிடையாது. Not to say that it's coming and attacking you when you are weak, it's not. சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. I give you all the power over the enemy and nothing shall by any means hurt you. மத்தேயு 16ல பார்க்கும் பொழுது, when you see in Matthew 16 chapter 16:18 பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வது இல்லை. 16:18 we see that the gates of hell shall not prevail against you. பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ள தேவன் அனுமதி கொடுப்பதில்லை. The Lord will not admit the gates of hell to prevail against you. அதுக்கு காரணம் என்ன? The reason for it நீ is, சபைக்குள்ள இருந்தீனா பாதாளத்தின் வாசல் உன் மேல கை வைக்காது. if you are in the church, then the gates of hell shall not prevail. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். I will build my church upon the rock. சபை ஐக்கியத்துல இல்லாம எங்கிட்டாவது சுத்திட்டு இருந்தேனா உன்னை பாதாளத்தின் வாசல்கள் ஈஸியா தூக்கிட்டு போயிடும். If you are not in the fellowship of the church and if you are roaming about, the gates of hell shall easily prevail அநேக you. வல்லமை வாய்ந்த ஊழியர்கள் இன்றைக்கு விழுந்து போனதுக்கு காரணம், பாதாளத்தின் வல்லமைகளை அவர்களை மேற்கொண்டதுக்கு காரணம் சபை என்கிற அந்த அஸ்திவாரத்துல இல்லாதனாலதான். Many powerful workers have fallen down because they are not in the foundation of the church. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன்,
And behold, I say, நீ பேதுருவாய் இருக்க, நீ ஒரு கல்லாய் இருக்கிறாய். thou art Peter and thou art a rock. ஒரிஜினல் மொழிபெயர்ப்புல நான் ஒரு பாறை, நீ ஒரு கல்லாய் இருக்கிறாய், இந்த பாறையின் மேல் என் சபையை கட்டுவேன் தான் கர்த்தர் சொல்றார். And the Lord says that thou art Peter and upon this rock I will build my church. சபைக்குள்ள இருக்கிற வரைக்கும் பாதாளத்தின் வாசல் உன் மேல கை வைக்க முடியாது. As long as you are in the church, the gates of hell shall not prevail against you. சபை அந்த ஐக்கியத்தை விட்டு நீ வெளியே போகும்போது இந்த பாதாளத்தின் வாசல் உன் மேல கை வச்சிரும். When you are going outside the fellowship of the church, then the gates of hell shall put his hand on you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆதியாகமத்துல பார்க்கும் பொழுது When you read in Genesis, ராகேலுக்கும் லேயாளுக்கும் பயங்கர பிரச்சனை. there is a great confusion between Rachel and Leah. அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் ஒரே போராட்டம் தான். The sisters had got a great confusion. ரெண்டு பேருக்கும் பயங்கர போராட்டம். They were striving with each other. என்ன பண்ணனும் தெரியல. Did not know what to do. கடைசில ராகேல் ஜெயித்தாள். Finally Rachel overcame. அவளை யாக்கோபு அதிகமாக நேசித்தான். And Jacob loved her most. கர்த்தர் உன்னை அதிகமாக நேசித்தால் நிச்சயமாய் நீ சகல வல்லமைகளையும் மனிதர்களையும் நீ மேற்கொள்வாய். If the Lord should love you most, definitely you will overcome every powers of men. ஆதியாகமத்துல நான் பார்க்கும் பொழுது When you read in Genesis, அவள் சொல்கிறாள், நான் போராடி என் சகோதரியை மேற்கொண்டேன். she said that I have strove and have overcome my sister. ஆதியாகமம் 30 அதிகாரம் 8 வசனம். Genesis chapter 30 verse 8. நான் மகா போராட்டமாய் போராடி என் சகோதரியோடு போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டாள். And she said, with great wrestling have I wrestled with my sister and I have prevailed and named him உன்னுடைய Naphtali. குடும்பத்தில் கூட உனக்கு பல போராட்டங்கள் இருக்கும். நீ அவர்களையும் ஜெயிக்கவேன்னா நீ மகா போராட்டமாய் ஜெபத்திலே நீ போராட வேண்டும். Even in your families you might have many problems, but in order to overcome them you should overcome them in prayer. ஜெபத்திலே போராடுகிறவன் ஜெயித்து விடுகிறான். Those who strive in prayer will overcome. ஆதியாகமம் 32 நாம் பார்க்கும் பொழுது Genesis chapter 32. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? அங்கே யாக்கோபு தேவனோடும் மனிதனோடும் போராடி அவன் மேற்கொண்டான். That Jacob strove with God and man and he overcame. ஆதியாகமம் 32:28 சொல்லிருக்கு, இஸ்ரவேல் என்னப்படும், உன்னுடைய பெயர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதனோடும் நீ போராடி மேற்கொண்டாயே. In chapter 32 verse 28 it says, the name shall no more be called Jacob but Israel, for thou hast strove with God and men and hast prevailed. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, உன்னுடைய வாழ்க்கையிலே in your life, நீ உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய நண்பர்கள் யாரை நீ ஜெயிக்கணும்னா ஜெபத்துல நீ வை. your family or your friends, whomever you have to overcome, then you keep in prayer. அடுத்து நீ சாபத்தை நீ மேற்கொள்ள வேண்டும். Nextly you should prevail over the curse. இரண்டாம் நாளாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது, When in reading in 2 Chronicles 27 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, chapter 27, அங்கே வேதம் சொல்லுகிறது அவன் ஜெயித்தான். and the word of God says that he has overcome. ரெண்டு நாளாகமம் 27:5 நாம் பார்க்கும் பொழுது, 2 Chronicles 27:5. அம்மோன் புத்திரருடைய ராஜாவோடு யுத்தம் பண்ணி அவர்களை இந்த யோதாம் மேற்கொண்டான். Jotham fought against the king of the Ammonites and prevailed against them. இந்த அம்மோன் என்று சொல்லுகிறவர்கள் சபிக்கப்பட்ட சந்ததி. Ammonites shows that they are cursed generation. இந்த மோவாபியர் அம்மோனியர் எத்தனையோ தலைமுறை வரை சபைக்குள்ள வரக்கூடாது. For many generations this Moabites and the Ammonites should not come into the church. சாபத்தின் சக்திகள். They are the powers of curse. ஆனா இந்த யோதாம் என்ன செய்தான் தெரியுமா? But what did Jotham do? அந்த சாபத்தின் வல்லமைகளோடு போராடி அவர்களை மேற்கொண்டான். He strove against the powers of curse and overcame. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, நீ கர்த்தருக்கு செம்மையானதை செய்தால், if you do that which is right in the sight of the Lord, கர்த்தருக்கு முன்பாக நீ பரிசுத்தமாய் வாழ்ந்தால், if you are walking holy before the Lord, சாபம் உன்னை மேற்கொள்ளாது, நீ அதை மேற்கொள்வாய். curse will not overcome you, you will prevail him. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். They shall fight against you but not prevail. நீ ஜெயிக்க வேண்டுமானால் உன் கரங்களை உயர்த்து. If you have to overcome, then lift your hands. நீ ஜெபிக்க வேண்டுமானால் உன்னுடைய பிரதிஷ்டையை பாதுகாத்துக்கொள். If you have to pray, then preserve your நீ consecration. ஜெயிக்க வேண்டுமானால் நீ ஜெபத்திலே முழங்காலை முடக்கு. If you have to prevail, you kneel down before in the presence of God. நீ மேற்கொள்ள வேண்டுமானால் நீ கர்த்தரை சார்ந்து கொள். If you have to prevail, you rely on the Lord. பாவத்தை மேற்கொள்ள வேண்டுமானால் கிருபைக்கு கீழ்ப்பட்டு பழகு. You subject yourself to grace if you have to overcome sin. நீ சபைக்குள்ள இருந்தால் பாதாளத்தின் வாசல்களை நீ மேற்கொள்வாய். If you are in the church, then the gates of hell you will prevail. கர்த்தருக்கு முன்பாக நீ செம்மையானதை செய்து பழகு, சாபத்தை ஜெயிப்பாய். Do that which is right in the presence of the Lord and you shall overcome curse. உங்களில் ஒருவேளை இதுவரை நீங்கள் தாழ்ந்து போய் விட்டீர்களா? Have you been gone down until now? உங்களை யாராவது நான் தோத்துட்டேன், இப்படி ஆயிப்போச்சேன்னு யாராவது துக்கப்படுறீங்களா? Is there any very grief that you have been defeated? அப்படிப்பட்ட துக்கம் யாருக்காவது இருக்கா? Is there any grief like this? அப்படி ஏதாவது இருக்கா? If there's any grief, ஏசாவுக்கு பயங்கர துக்கம்.
Esau was very grieved நமக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்காம போயிருச்சே. that we have not got this blessing. அப்படியே அவனுக்குள்ள ஒரு பெரிய துக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. Such a great grief was found in him. சான்ஸ் போயிடுச்சே. His chance is gone. சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சே. And he missed it. அவன் ஜெயிச்சிட்டானே. He is overcome. அவன் வாங்கிட்டு போய்ட்டானே. He's got the blessing. எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு போய்ட்டானே. He's got all the blessings. இப்படி ஏதாவது வாய்ப்புகளை தவறவிட்டு யாராவது துக்கப்பட்டு உட்கார்ந்திருக்கீங்களா? Having lost all the chances, is there any grieved? உன் மனசாட்சி சொல்லும் எத்தனை வாய்ப்பை நீ தவறவிட்டாய்ன்னு. Your conscience will say how many chances you have left. எத்தனை ட்ரிப் நீ வாய்ப்பை மிஸ் பண்ணியிருக்கிற. How many trips you have lost. ஒரு ஜெபம் இல்லாம. That you without prayer. ஒரு பிரதிஷ்டை இல்லாம. Without consecration. ஒரு முழங்கால் இல்லாம. Without kneeling down. எத்தனை ட்ரிப் நீ தோத்துட்ட. How many times you failed. வாய்ப்பு கிட்டதான். அவன் வர்றதுக்குள்ள இன்னொருத்த வாங்கிட்டு போயிட்டான். ரொம்ப கொஞ்சம் சில நிமிடங்கள்ல தான் இந்த ஆசீர்வாதம் அவனை விட்டு மிஸ் ஆயிடுச்சு. He was very close, but even within a few moments he's lost his தமிழ்ல சொல்லுவான் கை கெட்டினது என்ன செய்யல வாய்க்கு எட்டல. That which came into his hands did not come to his நீ mouth. போய் எடுத்துட்டு வா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா இவன் போய் அங்க வேட்டையாடி சமைச்சு கொண்டு வரதுக்குள்ள இன்னொருத்தன் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான். ஒரு குறுகிய காலத்துல இவனுடைய செல்வாக்கு எல்லாமே சரிந்து போய் விட்டார். When his father asked him to go get and come, and before he could go hunt and come, his brother came and got all his blessings and he's lost it. எனக்கு அந்த வேலை கிடைத்திருந்தால், If that job I got, எனக்கு அந்த பிசினஸ் அமைந்திருந்தால், if that business had come to எனக்கு prosper, இந்த காரியத்துல கர்த்தர் உதவி செய்திருந்தால், if the Lord had helped me in this matter, இப்படிங்கிற ஒரு துக்கம் உனக்கு இருந்துகிட்டே இருக்கு. you have such a grief in you. நான் இப்படியே டவுன் ஆகிட்டே இருக்கிறேனே அப்படிங்கிற ஒரு துக்கம். You have a grief that you are going down. ஆதியாகமம் 27:40 இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. Genesis 27:40 there's a verse said, நீ மேற்கொள்ளும் காலம் வரும். there will be a time when you shall overcome. அப்பொழுது உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய். Then shall thou break his yoke from off the neck. நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ, when thou shalt have dominion, இனிமேல் அந்த காலம் வருகிறது. there is a time to come. இனிமேல் இதுவரைக்கும் நீ தோத்ததெல்லாம் முடிஞ்சது. இனிமேல் நீ மேற்கொள்ளும் காலம். Thus far all the times of defeat is gone, but you have அப்பொழுது been உன்னுடைய overcome. சத்துருவின் எல்லா வல்லமையும் நீ முறித்து போடுவாய். Then you shall break the yoke of all the enemies. நான் மேற்கொள்ளும் காலம் வந்திருக்கிறது, அதுக்கு தான் கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடுங்கள். All those who say that the time has come that I should overcome, and therefore the Lord is speaking, close your நான் eyes. மேற்கொள்ளும் காலத்தை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். அந்த காலம் எனக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. நான் மேற்கொள்ள வேண்டிய ரகசியம் எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு விட்டது என்று விசுவாசிக்கிறவர்கள் முழங்கால் படியிடுங்கள். All those who believe that the Lord has given me a time that I should overcome, that you just kneel down. உன் குடும்பத்தோடு உன் பிள்ளைகளோடு உன்னுடைய வாழ்க்கையோடு உன்னுடைய வருங்காலத்தோடு போராடின ஒரு சாபத்தின் ஆவியை கர்த்தர் இன்றைக்கு மேற்கொள்ள வைக்க போகிறார். The spirit of curse which was striving with you and your family and your children, the Lord is going to overcome it now. சமீப காலமாக ஒரு பாதாளத்தின் வல்லமை உன்னோடு போராடினது நீ சபைக்குள்ள இருக்கிறபடியால் என்றைக்கும் அது உன்னை மேற்கொள்ள முடியாது. Recently the powers of hell are striving against you because you are in the church. Those powers were not able to overcome. அநேக போராட்டங்களை சமீப காலமா நீ சந்தித்து வருகிறாய். கர்த்தர் உனக்கு சொல்லுகிற வார்த்தை, சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உன்னை மேற்கொள்ள முடியாது. The powers you are facing in the recent times, the Lord is promising, I have given you all power to overcome the evil. Nothing shall overcome you. பல பாவ பழக்க வழக்கங்களிலே சிக்கி விடுதலை இல்லாமல் நீ தவித்தாய், ஓடினாய், ஒளிந்தாய். இன்றைக்கு கர்த்தர் உன்னை கிருபைக்குள்ளே கொண்டு வருகிறார். இனி அந்த பாவம் உன்னை மேற்கொள்ள மாட்டாது. You have been caught in practices of sin. The Lord has brought you under grace, and sin shall no more overcome you. கர்த்தாவே நான் மேற்கொள்ள வேண்டும், சத்துரு என்னை மேற்கொள்ள கூடாது. Lord, I should prevail, and Satan shall not அவர்கள் உன்னோடு overcome. யுத்தம் பண்ணுவார்கள், அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். They shall fight against you but not prevail. அந்த வார்த்தை உண்மையானால் எனக்கு இந்த வசனங்களின்படி உள்ள ஜெயத்தை நீர் எனக்கு தாரும். If that word is true, you give me the victory in this verse. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். All of you close your eyes and kneel down. முழங்கால் அப்படினா முழங்கால் முடங்கிரணும். When it is kneeling down, you should kneel down. இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தாவே சாகற வரைக்கும் எனக்கு என்னுடைய முழங்காலை பலப்படுத்தும் ஆண்டவரே. You make a prayer today that Lord strengthen my knees until my death. சாகும்போது கூட நான் முழங்கால்லையே சாகணும் ஆண்டவரே. Even when I should die down in my knees. தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிற தேவனே, Lord who strengthens the knees. என் ஓட்ட முழங்காலில் முடிக்க நான் விரும்புகிறேன். I desire my race to finish in my knees. எத்தனை பேருக்கு அப்படி ஆசை? How many of you desire like this? கெல்லிஸ்ல ஒரு ஆராதனை நடந்தது. In Kellis there was a worship. worship time நடந்தது. There was a worship time. worship time முடிஞ்சு இப்ப சாட்சி நேரம் வந்தது. After the worship time there was testimony. ஆனா ஒரு ஐயா அப்படி முழங்கால்லையே நின்னுட்டே இருந்தாரு. But the brother was just standing on his knees. வயசானவரே. Old man. ஏன் இப்ப எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்க, பிரசங்கம் தொடங்கிடுச்சு, இவர் ஏன் முழங்கால் நிக்கறாருன்னு ஒரு ஆள் தட்டினாரு. அப்பதான் தெரிஞ்சது அவர் முழங்கால்லையே ஜீவன் போய் விட்டது. When one person thought that he is standing on knees when it is still message. நீதிமான்
மரிப்பது போல் நான் மரிப்பேனாக. Shall I die as a righteous man? என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக. Let my end be as his. சொல்லு, வாயை திறந்து சொல்லு. என் முடிவு ஒரு ஜெயாலியுடைய முடிவாக இருக்க வேண்டும். Let your end be a victorious end. நான் ஆண்டவரே, எந்த வல்லமையும் என்னை மேற்கொண்டு நான் தோத்து போய் சாகக்கூடாது. சகல வல்லமைகளையும் நான் மேற்கொண்டுதான் என் ஓட்ட முடிய வேண்டும். Lord, I should not die as a defeated person, but I should overcome and end. அவர்கள் உன்னோடு யுத்தம் பண்ணுவார்கள். They shall fight against you, ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். but not prevail. காரணம், உன்னை ரட்சிக்கும்படியாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். The reason is I am with you that I might save you. நீ வீட்டுக்கு போன பிறகு இந்த வசனம் உன் கூடயே வரும். When you go back home, this verse will come with you. நீ வீட்ல உட்கார்ந்து இருக்கும்போது இந்த வசனம் உன்னோடு பேசும். When you are seated in your house, this verse will speak to உன்னை you. ரட்சிக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I am with you to deliver you. நீ வண்டியில போகும்போது ஒரு சத்தம் கேட்கும், உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். When you are going back, you can hear this voice that I will be with you to save you. கர்த்தர் உனக்கு சொல்ற வார்த்தை, ஒன்று உன்னை மேற்கொள்ள முடியாது. The Lord is saying that none shall overcome you. ஒருவனும் உன்னை மேற்கொள்ள முடியாது. No man shall overcome you. ஆமென். எனக்கு இந்த வசனத்தை ரிப்பீட் பண்ணி சொல்றதுல ஒரு வேகம் இருக்கு. எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அது ஆவியானுடைய ஏவுதல் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர்கள் உன்னோடு யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இப்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன், எழுதி வைத்துக்கோ. ஹல்லேலூயா. எந்த யுத்தம் வந்தாலும் சரி உன்னை மேற்கொள்ள முடியாது. நீ ஒரு யூதன், நீ ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீ ஒரு தேவனுடைய பிள்ளை, நீ முத்தரிக்கப்பட்டவன், நீ தேவனுக்கு சொந்தமான ஆள். ஆம், ஆமென். கடந்த காலத்தில் நீ தோற்றதினுடைய ரகசியம் உனக்கு இப்பொழுது புலப்பட்டிருக்கும். உன் கைகளை நீ தாழ விட்டு விட்டாய். உன்னுடைய பிரதிஷ்டையை நீ இழந்து போய்விட்டாய். இன்றைக்கு உண்மையாகவே இனிமேல் என் கைகளை உயர்த்துவேன். அப்படிப்பட்ட ஜெப வீரர்களை நான் காண வாஞ்சிக்கிறேன். அப்படிப்பட்டவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்க. இனிமேல் இரவு, பகல், அதிகாலை, தூங்கும் போது, தூக்கத்தில் நான் விழிக்கும் பொழுது, ஆண்டவரே என் கைகள் தளராமல் விரிக்கப்பட்டிருக்கும். ஒரு ஆராதனையானாலும் ஒரு ஜெபமானாலும் இனிமேல் என் கைகளை உம்முடைய சன்னிதானத்தில் பிரதிஷ்டை பண்ணுகிறேன். எனக்காக சிலுவையிலே மணிக்கணக்காக கைகளை உயர்த்தி ஆணி அடித்தவரே, ஆமா, தெருக்களில் மூர்ச்சித்து கிடக்கிற உன் பிள்ளைகளுக்கு பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்துக்கு ஏறெடு. நான் விசுவாசிக்கிறேன் பிரியமானவர்களே, இந்த தூதை அனுப்புனதுக்கு காரணம் உன்னை ஜெயிக்க வைக்க முடியாததான். இனி உன் கையை கர்த்தர் பலப்படுத்த போறார். இனி உன் கை தாழாது. இனி உன் கை உயரும், ஜெயமும் கூடிக்கொண்டே வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கையில ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தரப்போகிறார். உன் வலது கையிலும் இடது கையிலும் ஒரு அபிஷேகத்தை தரப்போகிறார். உன் புஜத்தில் ஒரு அபிஷேகத்தை தரப்போகிறார். மணிக்கணக்காய் கைகளை உயர்த்தக்கூடிய ஒரு அக்கினி வல்லமை உன்மேல் இறங்கட்டும்.
ஆம். அநேக குடும்பங்களில் சாபத்தின் போராட்டத்தை நான் ஆவியிலே உணர்கிறேன். இன்னைக்கு நீ யோதாமை போல கர்த்தருக்கு செம்மையானதை செய்ய சொல். அம்மோன் புத்திரரின் ஆவி உன்னை மேற்கொள்ளாது. எல்லாம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே டைம் கொடுப்போம். சரியான ஒரு வல்லமை வர்ற வரைக்கும் நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கலாம். எனக்கு ஆசை என்ன தெரியுமா, ஒரு குடும்பத்துல கூட சாபமே இருக்கக்கூடாது. பைபிளை தூக்கிட்டான்ல, இனிமே அவன் மேல சாபம் இருக்கக்கூடாது. அவன் மேலேயோ, தொழில் மேலேயோ, அவனுடைய பிள்ளைகள் மேலேயோ, சந்ததியின் மேலேயோ, இனிமேல் இந்த கூட்டத்தில் இருக்கிற யார் மேலேயும் எந்த சாபமும் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் அந்த சாபத்தை முறிக்க முடியாது. எல்லாரும் அபிஷேகத்துல போராடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எந்த சாபமா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அதை முறியடிக்கிறேன். ரிக்கரவலம் திடாவல ரிக்கரவலவல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம். கூட்டத்தை முடிக்கிறதுக்கு முன்பாக சகலத்தையும் மேற்கொள்ள நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த அதிகாரங்கிறது வசனத்தின் மூலமா நமக்கு அனுப்பப்படுகிறது. நம் மேல வரும் பொழுது அது வல்லமையாக இறங்குகிறது. ஆமென். நான் மறுபடியும் சொல்றேன், சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். இது தேவனுடைய வார்த்தை. இப்போ அபிஷேகத்தின் மூலமாய் அந்த அதிகாரம் உறுதிப்படுத்தப்பட போகிறார். இனிமேல் உன்னை ஒருவனும் கைப்பட முடியாது, உன்னை ஜெயிக்க முடியாது. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உனக்கு முன்னால தாழ்ந்து போகணும். ஹல்லேலூயா, ஆமென். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இப்பொழுது தருகிறார். சகலத்தை மேற்கொள்ளும் அபிஷேகம். ஆமென். எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் வேணும்? ஆமென். ஆம். யுத்த களத்தில் இருக்கிற யோசுவா யுத்தத்தை கூட கவனிக்கல. அவன் கையெல்லாம் யார பார்த்துட்டு இருந்துச்சு தெரியுமா? மோசேயின் கை என்னாச்சு? ஐயோ கீழே போடுறாரே, கீழே போடுறாரேன்னு அவன் துக்கப்படுவான். கை வயத்தின உடனே அடிச்சு எழுத்து போராடுவான். என்ன நடந்துச்சு தெரியுமா? மோசேயின் கை தாழ போன பொழுது ஆரோனும் ஊரும் போய் மோசேயின் கைகளை தாங்கி பிடித்து விட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அநேகருடைய கை தாழ்ந்து போனபடினால் அநேக குடும்பங்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் போய்விட்டது. கர்த்தாவே, அவர்களுக்காக கூட என் கைகளை உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு விசுவாசி ஜெயிக்கிறது இல்ல, முழு சபையும் ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. உன் அண்ணன், தம்பி, உன் குடும்பம், உன் சந்ததி, உன் சபை எல்லாரும் ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஆமென், ஆமென். ஆம். உன் வாழ்வில் அநேக ஆசீர்வாதங்கள் உன் கைக்கு எட்டி உன்னால் அனுபவிக்க முடியாமல் தடைபட்டு போய்விட்டது. கடைசியில் நீ தாழ்ந்து போனாய், தாழ்ந்து போனாய், தாழ்ந்து போனாய். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நீ மேற்கொள்ளும் காலம் வரும் பொழுது, இப்ப 12:20 இப்ப எழுதி வச்சுக்கோ. இனிமேல் நீ மேற்கொள்ளும் காலம். ஹல்லேலூயா. இதுவரை நீ தாழ்ந்து போன காலம் முடிகிறது. ஆமென். இனிமேல் நீ மேற்கொள்ளும் காலம், எல்லா வல்லமையும் நீ ஜெயிக்கக்கூடிய காலம். மாம்சத்தை, ஹல்லேலூயா, பிசாசை, செய்வினையை, சாபத்தை, பாதாளத்தின் வல்லமைகளை நீ ஜெயிக்கக்கூடிய காலம். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். இனி நான் மேற்கொள்ளும் காலம். ஆமென். இதுவரைக்கும் எங்க அண்ணன், என் குடும்பம்,
இதுவரைக்கும் என்னுடைய நண்பர்கள், இதுவரைக்கும் என்னுடைய எதிரி, இதுவரைக்கும் பிசாசு, இதுவரைக்கும் என்னுடைய வேலை ஸ்தலத்துல பலர் என்னை மேற்கொண்ட காலம், இதுவரைக்கும் அவங்க ரவுண்ட்ஸ், இதுவரைக்கும் அவங்க சாய்ஸ். ஆனா இனிமேல் எனக்குரிய சான்ஸ். ஹல்லேலூயா. இனி நான் மேற்கொள்ளும் காலம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். இனி நீயும் ஜெயிக்கக்கூடிய காலம். விக்கரபகத்திரபலா திதக்கரபகத்திரா விக்கரபகத்திரபகரபகத்திரா. ஆமென். வாயை திறந்து அறிக்கையிடு. இனி நான் மேற்கொள்ளும் காலம். ஹல்லேலூயா. ஆமென். உம்மலோரு சேனையினுள் பாய்ந்து செல்லுவேன், என் தேவனாலே மதிலும் தாண்டுவேன். உம்மலோரு சேனையினுள் பாய்ந்து செல்லுவேன், தேவனாலே மதிலும் தாண்டுவேன். சத்துருவே சதிகளை சத்தியரும்பல நஜிடுவேன். சத்துருவே சதிகளை சத்தியரும்பல நஜிடுவேன். உம்மலோரு சேனையினுள் பாய்ந்து செல்லுவேன், தேவனாலே மதிலும் தாண்டுவேன். உம்மலோரு சேனையினுள் பாய்ந்து செல்லுவேன், தேவனாலே மதிலும் தாண்டுவேன். சத்துருவை சதிகளை சத்தியரும்பல நஜிடுவேன். சத்துருவை சதிகளை சத்தியரும்பல நஜிடுவேன். உம்மலோரு சேனையினுள் பாய்ந்து செல்லுவேன், தேவனாலே மதிலும் தாண்டுவேன். உம்மலோரு சேனையினுள் பாய்ந்து செல்லுவேன், தேவனாலே மதிலும் தாண்டுவேன். சத்துருவை சதிகளை சத்தியரும்பல நஜிடுவேன். சதிகளை ஹல்லேலூயா. 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 ஒரு ஆர்டிபிஷியல் வொர்ஷிப் வேண்டாம். சும்மா எமோஷன்ல ஏதாவது நம்ம பண்றது வேண்டாம். அபிஷேகத்துக்குள்ள வாங்க. அதே அபிஷேகத்தை நீ திரும்பி போற இடமெல்லாம் ஜெயம். எல்லாம் விழுந்துரும், பொத்து பொத்துன்னு விழுந்துரும். ஹல்லேலூயா. தாவீது பத்சேபாள் விஷயத்துல தோற்று போனான். அது அவன் இருதயத்தை உடைத்து போட்டது. பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தோற்று போனான். அநேக இடங்களிலே சிரியாவின் குமாரரை கட்டுப்படுத்த முடியாமல் தடுமாறினான். அதே தாவீது சொல்லுகிறான், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படி நம்பிக்கை இருக்கிறார்? உம்மால் ஒரு சேனையினுள் பாய்ந்து செல்லுவேன், தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். நீங்க இந்த வொர்ஷிப் முடிகிற நேரத்துல, இந்த ஆராதனை முடிகிற நேரத்துல யுத்த வீரனை போல நிக்கணும். சோர்ந்து போய் உட்கார்ந்து அப்படியே கண்ண திறந்து திருட்டு மொழி முழிச்சு தெய்வீகத்தை இழந்து நீ தோத்து போய் போக கூடாது. வரும்போது நீ தோத்துட்ட, இனி போகும்போது வின். உன் வாயிலிருந்து ஜெயித்தேன் தான் போனோம். உம்மால் ஒரு சேனையினுள் பாய்ந்து செல்லுவேன், தேவனாலே நான் மதிலை தாண்டுவேன், சத்துருவின் சதிகளை. ஆமென். எத்தனை பேருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு? அந்த நம்பிக்கையோடு தான் நீங்க இப்ப பாடணும். சத்துருவின் சதிகளை சத்தியர் உம்பலனால் நான் ஜெயித்திடுவேன். உம்மலோரு சேனையினுள் பாய்ந்து செல்லுவேன், தேவனாலே மதிலும் தாண்டுவேன். எல்லாரும் பாருங்க, எல்லாரும் அறிக்கையிடுங்க. தேவனாலே மதிலும் தாண்டுவேன், சத்துருவின் சதிகளை சத்தியரும்பல நான் ஜெயித்திடுவேன். ஆமென். சத்துருவின் சதிகளை சத்தியரும்பல நான் ஜெயித்திடுவேன். ஆமென். உம்மலோரு சேனையினுள் பாய்ந்து செல்லுவேன். ஆமென். ஆமென். மதிலும் தாண்டுவேன். சதிகளை சத்தியரும்பல ஜெயித்திடுவேன்.
Rabadia. Ikarabakaturabania Rakira. Hallelujah. Amen. Hallelujah. நீ அபிஷேகம் பெற்றவன், நீ வாக்குத்தத்தம் பெற்றவன், நீ தேவனுக்கு சொந்தமான ஆள். உனக்கு முன்னாக கோட்டை கதவுகளை பூட்டி வைக்கலாம், ஆனால் நீ அதை உடைப்பாய். உன்னை நெசவு பாவல கட்டி வைக்கலாம், நீ அதை பிடுங்குவாய். உன்னை புது நார்களால் கட்டலாம், அக்கினி இறங்கும், அறுபட்டு போகும். உன்னை கட்டுப்படுத்த எந்த வல்லமைக்கு அதிகாரம் கிடையாது. உன்னை தொட எந்த வல்லமைக்கு உரிமை கிடையாது. உன்னை மேற்கொள்ள எந்த வல்லமைக்கும் அதிகாரம் இல்லை. ஆமென். வாயை திறந்து சொல்லு, உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்லுவேன். சத்துருவின் சதிகளை சத்தியரே உம்முடைய பலத்தினால் நான் ஜெயிப்பேன். உம்மாலே ஒரு சேனையே நுள் பாய்ந்து செல்லுவேன். சேவனாலே மதில் தாண்டுவேன். ஒரு அபிஷேகம், ஜெயத்தின் அபிஷேகம், மேற்கொள்ளும் சக்தி. சதுரவே சதிகளை சதி பலக ஜெயித்திடுவே. சதுரவே சதிகளை சதி பலக ஜெயித்திடுவே. மலர் சேனையில் பாய்ந்து செல்லுவே. மதில் தாண்டி மலர் சேனையில் பாய்ந்து செல்லுவே. வேமனவே 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 மதில் தாண்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏகராபாகதுராபா. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம். எத்தனை பேருக்கு அபிஷேகம் இருக்கு? அபிஷேகம் பெற்றவங்க தயவு செய்து கை வைத்துங்க. எனக்கு தேவனோடு பேசக்கூடிய அந்நிய பாஷை இருக்குன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. ஆமென். அப்படியானால் இந்த ரெண்டுமே இது போதும். இத வச்சு நீ எங்கேயும் ஜெயிக்கலாம். ஹல்லேலூயா. நீ அபிஷேகம் பெற்றுட்டு எப்படி நீ அபிஷேகம் பெற்றுட்டு எப்படி உன்னால தலையை கீழே போட்டு உட்கார முடியுது? அபிஷேகம் பெற்றுட்டு எப்படி அமைதியா இருக்க முடியும்? ஆமென். அபிஷேகம் பெற்றால் உனக்குள் சிங்கம் கர்ஜிக்கும். யூதா கோத்திரத்து சிங்கம் கர்ஜிக்கும். உன்னை டச் பண்ணதுக்கு எவனுக்கு அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. அபிஷேகத்தை செயல்பட அனுமதி. ஆவியானவர் கொடி ஏற்றட்டும். ஆமென். ஆவியானவர் கொடி ஏற்றட்டும். ஆமென். உன்னை ஆமென் ஆமென். தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்தெடுத்தவர், உலக தோற்றத்துக்கு முன்னே உன்னை கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டவர், ஒரு தந்தையை போல சுமந்த தேவன் உன்னை கைவிடுவாரா? உன்னை விடுவாரா? உனக்காக நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தைரியமாயிரு. அபிஷேகத்தில் சாத்தானுடைய தலையை நசுக்கு. விபக்கடா திடாபக்கடா திடாபானியா. ஆமென். தந்தை போல் சுமந்தவரே, தாயின் கருவில் காத்தவரே, தந்தை போல் சுமந்தவரே, தாயின் கருவினில் காத்தவரே. சுமந்தவரே, தாயின் கருவில் காத்த
உம்மை நம்பி நம்பிக்கை நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உன்னை இம்மட்டுமாய் சுமந்து வந்த தேவன், எவ்வளவு தோல்விகளிலும் உன்னை சுமந்து வந்த தேவன், எவ்வளவு நெருக்கங்களிலும் உன்னை சுமந்து வந்த தேவன், அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நீ சில காரியங்கள் ஆகவில்லை என்று நீ துக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். நீ வாயை திறந்து அறிக்கையிடு. தந்தை போல் சுமந்தவர், தாயின் கருவினில் காத்தவர், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. உம்மை நம்பினோர் வெட்கப்பட்டு போனதே இல்லை. எத்தனை பேருக்கு அப்படி தேவனை குறித்து நன்மையா சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. கூட்டம் முடிய போது ஒரே இந்த ஒரு ட்ரிப் இந்த கோரஸ் பாடப்படும். அதுக்குள்ள ஒரு கிருபையை பெற்றுக்கொள், மேற்கொள்ளும் சக்தியை பெற்றுக்கொள், எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்கக்கூடிய சக்தியை பெற்றுக்கொள். உனக்கு கர்த்தர் ஏதோ காரியங்களை வாய்க்கவில்லை நீ சொல்லாத. அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு விசை தந்தை போல் சுமந்தவரே, தாயின் கருவினில் காத்தவரே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. உம்மை நம்பினவர் வெட்கப்பட்டு வெக்கிய போனதே இல்லை. தந்தை போல் சுமந்தவரே, தாயின் கருவினில் காத்தவரே, தந்தை போல் சுமந்தவரே, தாய் கருவினில் காத்தவரே, தந்தை போல் சுமந்தவரே, கருவினில் காத்தவரே, Hallelujah. Habala karabani. ஆமென். உன்னை கொண்டு வந்ததே உன்னை ஜெயிக்க வைக்கும்படியாக, நீ ஜெயிப்பாய் என்ற வாக்குத்தத்தம் கொடுக்கும்படியாகவே நான் உன்னை கொண்டு வந்தேன். நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். என் நாமம் அதை செய்யும். ஆமென். ஆமென். ஆம். கர்த்தருடைய சமூகத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய பெரிய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய வார்த்தைகளுக்காக, வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் எப்படி மேற்கொள்ளலாம் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மேற்கொள்ளக்கூடிய சக்தியை தேவன் நமக்குள்ளே அனுப்பினபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகலத்தை மேற்கொண்டு அவர் வரும்பொழுது அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.